श्रीमते रामानुजाय नमः। श्रीविष्णुचित्तगुरवे नमः। श्रीमत्कृष्णसूरये नमः। श्रीमद्वरवरमुनये नमः। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि शिरसा यतुशैलदीपं। मिथुने स्वादिजं विष्णोः रतांशं धन्विनपुरे प्रपद्ये श्वसुरं विष्णोः विष्णुचित्तं पुरस्सिकं। कर्कटे पूर्वपल्गुण्यां तुलसीकानन उद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं। देवस्य महिषीं दिव्याम् आदौ गोदाम् उपास्महे यन्मौलिमालिकां प्रीत्या स्वीकरोति स्वयं प्रभुः। श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैः लक्ष्याणां सुलभश्रीधरः सदा। सकलद्राविडाम्नाय सारव्याख्यानकारिणं श्रावणे रोहिणी जातं कृष्णसंख्यमहं भजे। அல்லினாள் தாமரை மேலாரணங்கின் இன் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தன் நாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தினள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கருக்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூயனர் பாதம் துணை நமக்கே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் மேல்கோட்டை 41ஆம் பட்டம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அவர்களுடைய நியமனத்தினால் இந்த திருவாடிப்பூர உற்சவ வைபவத்தில் நாச்சியார் திருமொழி 2ஆம் பத்து நாமமாயிரம் பதிகம் உபன்யசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. ஜீயர் சுவாமி அவர்களுடைய திருவடிவாரங்களை சேவித்து கொண்டு திருநாரணன் தாள் சிந்தித்து கொண்டு பரம காருணிகரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானத்தின் துணை கொண்டு நாச்சியார் திருமொழியில் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை பெறுவோம். ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண் பிள்ளையாக தோன்றியவள் ஸ்ரீ ஆண்டாள். இவள் அருளி செய்த பிரபந்தங்கள் 2. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவையில் கண்ணனெம்பெருமானை அடைய அவனே உபாயம், அவன் உகப்புக்கான கைங்கரியம் செய்வதே நமக்கு பிராப்பியம் என்று காட்டித்தந்தாள் ஆண்டாள். ருக்மிணி தாயார் கண்ணபிரானுக்கு 7 ஸ்லோகங்களை ஒரு கடிதத்தின் மூலம் எழுதி தூதுவிட்டாள். கண்ணன் தேர்ல ஏறி விரைந்து அவளுடைய தேசத்திற்கு வந்து அவளை ஏற்றுக்கொண்டு அவளை அழைத்து கொண்டு துவாரகைக்கு கூட்டிண்டு போய் திருக்கல்யாணம் பண்ணிண்டான். அப்போ ருக்மிணி தேவி என்ன காமிச்சிருக்கா? கண்ணனை அடையறதுக்கு அவனேதான் உபாயம். அவன் ஏத்துட்டான், திருக்கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணிட்ட பிறகு அவன் திருவுள்ளம் உகக்கும்படியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி கைங்கரியம் செய்து வாழ்ந்திருந்தாள். அதுவே பிராப்பியம் என்று ஏற்கனவே பெரிய பிராட்டி காட்டி தந்திருக்கிறாள். அதையேதான் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையின் மூலம் நமக்கு உணர்த்தினாள். ஆனாலும் இன்னும் கண்ணபிரான் வந்தபாடா இல்லை. ருக்மிணி தாயார் 7 ஸ்லோகம்தான் எழுதினா, அதுக்கே கண்ணன் ஓடோடி வந்துட்டானே. நானோ 30 பாசுரம் திருப்பாவை பாடியிருக்கேன். உத்தராயண புண்ணியகாலமும் பிறந்தாச்சு, இன்னும் கண்ணன் வரலையே. மாலையும் வந்தது, மாயன் வாரான் அப்படின்னு கண்ணத்தில் கையை வச்சுண்டு தவிக்கிறாள் ஆண்டாள். ஏன் ருக்மிணி தாயாருக்காக நம்ம கோதை என்ன சளையா? ருக்மிணி தேவிக்கு சதுருஷமான ஒரு நாயகி தானே ஆண்டாளும். இவளுக்கு ஏன் இன்னும் கண்ணன் வரல? ருக்மிணி தாயாருடைய காலத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணியிருந்தான்.
அதனால் வந்துட்டான். ஒரு கடிதம் எழுதி தூது அனுப்பிச்ச உடனேயே வந்துட்டான். ஆனால் இவள் காலத்தில் அப்படி ஒரு அவதாரம் இல்லை. அவதாரம் இல்லாட்டா என்ன, எல்லா காலத்திலையுமே அர்ச்சா எம்பெருமான்கள் உண்டே. சௌலபியத்தின் எல்லை நிலம் அர்ச்சாவதாரம்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்திலேயாவது ஒரே ஒரு அவதார கண்ணன் இருந்தான். நம்ம ஆண்டாளுடைய பாக்கியமோ இவளுக்கு நமோஸ்து அனந்தாய சகசிரமூர்த்தையேன்னு எத்தனை கண்ணன் இருக்கான், ஒரு கண்ணன் வந்துடக்கூடாதா? அர்ச்சா எம்பெருமான்கள் எவ்வளவு திருமேனி, எவ்வளவு மூர்த்தங்கள், திவ்யமங்கல விக்கிரகங்கள் நாச்சியாருடைய காலத்தில். அப்போ இன்னும் கண்ணன் வந்த பாடில்லையே அப்படின்னு இவள் தவிக்கிறாள். ஏதானும் நாம் ஒரு சாதனானுஷ்டானத்தை பற்றி இருந்தோமானா அது பூர்த்தியான விட்டு அவன் வருவான் அப்படின்னு நினைச்சா ஆறு இருக்கலாம். அப்படி நாம எதையும் பண்ணலையே, அவனை அடைய அவனே தானே உபாயம் அப்படின்னு காத்துன்னு இருக்கோம். இன்னும் கண்ணன் வரலையே வரலையேன்னு தவிக்கிறாள் ஆண்டாள். அப்போ அவளுக்கு ஒன்று தோன்றது, பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறவன் மன்மதன் தான். நமக்கு அப்படி ஒரு கடகர் வேணும். அப்படி சேர்த்து வைக்கிற ஒருத்தர் இருந்தாச்சுன்னா இப்படி கவலைப்பட வேண்டாம். ஸ்ரீரங்கத்தில் பிரணய கழக உற்சவத்தில் நம்பெருமாளுக்கும் ரெங்கநாச்சியாருக்கும் பிரணய கழகம் ஆறுது. அப்போது அவளுக்கு சேர்த்தி உற்சவத்துக்கு கடகராக சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள்கிறார் இல்லையா, அப்படி நமக்கு ஒரு கடகர் கிடைச்சிட்டார்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால் யார் அப்படி நமக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாள் ஆண்டாள். பிரிந்த காதலர்களை சேர்த்து வைக்கிறதே இயல்பாக உடையவன் மன்மதன், காமதேவன் தான். தனக்கும் கண்ணனுக்கும் நித்திய சித்தமான சம்பந்தம் உண்டு. இப்போ ஏதோ பிரிஞ்சிருக்கோம், அதனால நாங்கள் காதலர்கள் தானே, சுயமே நாங்கள் திவ்ய தம்பதி தானே, எங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கடகத்துவம் இவனுக்கு உண்டு அப்படின்னு நினச்சிண்டு ஆண்டாள் ஒரு மன்மத பூஜை பண்ணுறாள். தை மாதம் பிறந்தாச்சு, தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் அப்படின்னு தொடங்கி காம பூஜையை பண்ணுகிறாள் ஆண்டாள். தை 30 நாள், மாசியில் ஒரு 15 நாள், ஒரு மண்டலம் காம பூஜை, காமன் நோன்பு அப்படின்னு பண்ணுறாள். இப்படி பண்ணலாமா? நமக்கெல்லாம் இது பழக்கமே இல்லையே, நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சிஷ்டாச்சாரம் இருக்கா இதற்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாமா? பெரியாழ்வார் பொண்ணா இருந்துண்டு அப்படின்னா அந்த கிருஷ்ணன்கிற அந்த வஸ்து இருக்கே, அந்த வஸ்துவை அடையணுங்கிற அந்த துவரை எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நினைக்க வச்சிடுத்து இவளை. அந்த கண்ணனுக்காக என்ன பாடுபட்டாலும் தகும், அந்த வஸ்து கௌரவம் அப்படி இருக்கே. அதனால் ஆண்டாள் இந்த காம பூஜையை ஒரு சாதனானுஷ்டானம் மாதிரியோ உபாயாந்தரம் மாதிரியோ பற்றவில்லை. இவள் இதை எத்த தின்னா பித்தம் தெளியும், எத்தையாவது பண்ணி கண்ணன் அடைஞ்சிட மாட்டோமா, எப்படியானும் கண்ணன் நமக்கு வந்துட மாட்டானா அப்படிங்கிற அந்த தாபம், அந்த விஸ்லேஷம், பிரிவாற்றாமையினுடைய வெளிப்பாடாக இந்த மன்மத பூஜையை பண்ணுகிறாள். இப்படி இவர்கள் மன்மத பூஜை பண்ணுறத கண்ணன் அப்படியே எட்டருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். இந்த கோயிலெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாள் திரும்பியே பார்க்கல, நம்முடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கலை அப்படின்னா அப்பிரதட்சணமாக பண்ணுவா. கோவிலை அப்பிரதட்சணமாக சுற்றுவார்கள். அதுபோல திருப்பாவை பாடி நீயே தான்ப்பா உபாயம்னு காட்டியாச்சு, உன் திருவுள்ள முகக்கிற கைங்கரியமே பிராப்பியம்னு காட்டியும் வரல இல்லையா, நான் காம பூஜை பண்ணுறேன் இரு அப்படின்னு இப்போ ஆண்டாள் பண்ணின விட்டு கண்ணனுக்கு ரோஷம் வந்துடுது. எட்டருந்து பார்க்குறான். இவர்கள்லாம் இப்படி காமன் காலில் போய் விழறாளே, என்ன ஆசைச்சு நானே கத்தின்னு இருக்க வேண்டியவா காமன் காலில் போய் விழறார்களே அப்படின்னு கண்ணன் எட்டருந்து பார்க்குறான். இவர்களை பெறத்துக்கு நான்னா சிரமப்படணும், நான்னா முயற்சி பண்ணணும், ஆனால் என்ன அடையறதுக்கு இவர்கள் இப்படி படாத பாடுபடுற அளவுக்கு நான் கொஞ்சம் மசமசன் இருந்துட்டேனே, சேச்சே. அதுவும் வேற ஒரு தேவதை காலில் போய் விழுந்து என்ன அடையிற அளவுக்கு நான் ஒரு காட்டின்யம் உடையவனா ஆயிட்டேனா, நான் அவ்வளவு டஃப்பான ஒரு தெய்வமாக ஆயிட்டேனா அப்படின்னு கண்ணன் தனக்குத்தானே திருவுள்ளம் ரொம்ப கலங்குறான். ஆண்டாள் அப்படின்னா ஸ்திரீ ரத்னமாச்சே, ஆண்டாள் கோஷ்டி அப்படின்னா ஒப்பவரில்லா மாதர்கள். இந்த ரத்னத்தை அடைய ராஜாதிராஜ சர்வேஷாம்னு இருக்கிற நான்னா மெனக்கெடணும். ராஜா தானே ரத்னத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணணும்.
ஆனால் இந்த ஸ்திரீ ரத்னம் என்ன சம்பாதிக்க முயற்சி பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் பாராமுகமாக இருந்துட்டேனே, இவர்கள் விஷயத்தில் நான் கொஞ்சம் விமுகனாக இருந்துட்டேனே அப்படின்னு எல்லாம் கண்ணன் திருவுள்ளம் ரொம்ப தாப்பப்பட்டு கலங்கி போகிறான். பாரத யுத்தத்தினுடைய நடுவில் ஒரு தேவதாந்திரத்தினுடைய அஸ்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் கண்ணன் திருவடிகள்லையே புஷ்பத்தை சேர்த்து பாஸ்வதாஸ்திரத்தை பெற்றுன்ட்டான். அப்படிப்பட்ட சுலபனான கண்ணனை அடையறதுக்கு இவர்கள் இப்படி ஒரு காமசமாசயனம் பண்றார்களே அப்படின்னு கண்ணன் ரொம்ப தாபப்படுறான், ரொம்ப திருவுள்ளம் வாடுகிறான், நெஞ்சு கலங்குறான். திருவாய்ப்பாடியில் இந்திர பூஜைன்னு ஒன்று பண்ணுவார்கள். வருடந்தோறும் மழை வேண்டி இந்திரனுக்காக ஒரு பூஜை ஆயர்கள்லாம் எடுப்பார்கள். அதற்கு நல்ல சோற்றை வடித்து மலை மாதிரி குமிச்சு அதில் நெய் தயிர் இவற்றால் குளம் ஏற்படுத்தி, ஒரு நெய் குளம் ஒரு தயிர் குளம் இப்படின்னு எல்லாம் ஏற்படுத்தி நல்ல காய்கறிகள் வியஞ்சனங்கள் பருப்பெல்லாம் போட்டு சமைத்த அட்டு குவி சோற்று பருப்பதமும்னு சோற்று மலையை குவித்து இந்திர விழா அப்படின்னு அந்த இந்திரனுக்கு இவர்கள்லாம் படையலிடுவதாக ஒரு பூஜை செய்வார்கள். ஏன்னா மாதம் மும்மாறி தவறாம மழை பொழியணும், மழைக்கடவுளான இந்திரன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு இது ஒரு வழக்கமாக இருந்தது. எல்லாம் கண்ணன் அங்கே வந்து சேர்ற வரையிலும் தான். எப்போ கண்ணன் வந்து அவர்களிடத்துல உங்களில் நானும் ஒரு தண்ணு பழக ஆரம்பிச்சிட்டானோ, கண்ணன் கிடைச்சிட்டானோ, அதற்கப்புறம் கண்ணன் இந்த பூஜையை நடக்க விடலை. கண்ணன் என்ன பண்ணுறான், இவர்கள்லாம் இப்படி இந்த பூஜைக்கு சித்தமாக ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். இந்திர பூஜை இந்திர விழான்னு ஒரே ஆரவாரமாக இருக்குது. என்ன நடக்க போகிறது நம்ம ஊரில், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறான் கண்ணன். அப்போது இவர்கள்லாம் சொல்கிறார்கள், கண்ணா கண்ணா வருஷம் நமக்கு இது ஒரு பழக்கம், நம்ம குடியில் இது ஒரு பழக்கம், நம்ம குலத்தில் இப்படி இந்திர பூஜைன்னு நம்ம பண்ணுவோம். எதுக்கு? அப்போ தான் மாதம் மும்மாறி நன்னா மழை பொழியும், நமக்கெல்லாம் மழை வேணுமே, நமக்கு கோ பரிபாலனம் பண்ணுறதுக்கு, கோ சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல புல்லெல்லாம் வளரணும், நல்ல மழை வேணும் இல்லையா, நாம் வாழறதுக்கு மழை வேணுமே. மழை வேணும் வாஸ்தவம் தான், ஆனால் மழை வேணும்னா அதற்கு மலை தானே நமக்கு உதவி பண்ணுறது. நமக்கு தான் இங்கே கோவர்தன மலை இருக்கே, அந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுவோமே. இந்திரனா மழையை கொடுக்குறான், கோவர்தனம்னா அந்த மழையை கொடுக்கறது, மலை அப்படின்ற அந்த பர்வதம் இருக்கே அதுன்னா மழையை கொடுக்கறது. அதனால மலைக்கு இந்த வருஷம் தொடங்கி பூஜை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னதும் மறுபேச்சு பேசாமல் அவர்கள்லாம் ஏத்துட்டார்கள். ஏன்னா ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவகா தேவகி புத்திர ஏவ அப்படின்னு இருக்கக்கூடிய மெய்யடியார்கள். கண்ணன் என்ன சொல்றானோ அதுதான் சாஸ்திரம், கண்ணனே தெய்வம், இதை தெரிஞ்சுட்டா போரும். அவர்கள் இதை தெரிஞ்சுட்டார்கள். கண்ணன் சொல்லியாச்சுன்னா சரிதான். உடனே விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகின்னு வேதம் சொல்றது போல அந்த கோவர்தன மலைக்கே இந்த சோற்று மலையெல்லாம் படைத்து பூஜை செய்து அவர்கள் வேண்டிக்கிறார்கள். கண்ணனும் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை இன்னும் திருடமாக்கிறதுக்காக அந்த மலைக்கு அந்தர்யாமியாக தானே இருந்துண்டு ஒரு பூத உருக்கொண்டு விஷ்ணோர்ச்ச மகத் பூதம்ங்கிற மாதிரி அவ்வளவு சோற்றையும் தானே உண்டான் அப்படின்னு சரித்திரம். எதற்குன்னா தான் பிறந்து வளர்ந்து நடமாடக்கூடிய ஒரு ஊரில் அப்படி ஒரு பரவஸ்து இங்கே இறங்கி பூமியில் நடமாடின்னு இருக்கிறச்சே வேற ஒரு தெய்வத்தையா போய் பூஜை பண்ணுவா? கண்ணன் அதற்கு விடலை அவர்களை. அதனால் அவ்வளவும் தனக்கேன்னு அவர்களை ஆட்படுத்தின்றான். அப்படி இருக்கக்கூடியவன் தனக்கேன்னு பிறந்த இந்த ஆண்டாள் கோஷ்டியை போயா விடுவான்? அதனால் பார்க்குறான், நாம் இப்படி கொஞ்சம் பாராமுகமாக கவனிக்காமல் இருந்துட்டோம் இவர்களை, அதனால தானே இவர்கள் இப்படி காம பூஜை பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டார்கள், ஒரு அதிப்பிரவருத்தி பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் மசமசன்னு இருந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டோம். கண்ணனுக்கு தன்னை குறித்து ஒரு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இந்த சாதனானுஷ்டானங்களை பண்ணினாலே பொறுத்துக்க மாட்டான். அல்லது வேறு ஒரு தேவதைக்கு அந்தர்யாமியாக விஷ்ணு இருக்காருன்னு நினச்சிண்டு வேற கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை வழிபட்டு இருந்தாலும் பொறுத்துக்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் தன்னை அடையறதுக்கு வேற ஒருத்தர் காலில் போய் விழறதையா விரும்புவான், வேற ஒரு தேவதை காலில் போய் விழறதையா அவன் ஏற்றுப்பான். அதனால் அவனுக்கு திருவுள்ளம் ரொம்ப கலங்கி
எப்படி அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ஓடோடி வந்தானோ அந்த வேகத்தோட இவர்களுக்கு ஓடோடி வந்து முகம் காட்டுறான் கண்ணன். பகவத ஸ்வராயை நமஹா அப்படின்னு கூரேசர் பகவானோட அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் பண்றாரே. கஜேந்திர ஆழ்வானுக்கு பகவான் ஓடி வந்த அந்த வேகத்துக்கே கூரத்தாழ்வான் ஒரு நமஸ்காரம் பண்றாரே, அந்த வேகத்தோட ஓடி வந்து இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கு முகம் காட்டினான். அப்பாடா வந்துட்டான், இவனை அடையறதுக்கு தானே இத்தனை பாடும் அப்படின்னு இவர்கள் என்ன ஒரு உபச்சாரம் பண்ணி அவனை வரவேற்கணும், அதை தான் பண்ணலை. அதுதான் ஆண்டாள் கோஷ்டி. அந்த காம்பீரியம் ஆண்டாளிடத்துல சுபாவமாக உண்டு. பார்க்குறா ஆண்டாள் என்ன பாடுபடுத்தினான், என்ன பாடா படுத்தினான். இப்போ வந்து நிற்கிறான், நல்ல முன்னடை போட்டு பின்னடை போட்டு குலுக்கி மினிக்கிண்டு இப்போ வந்து நிற்கிறான். இவன் என்ன படுத்தின பாடெல்லாம் இவனை படுத்தணும், அதனால் இவனை கண்டுக்கவே கூடாது அப்படின்னு கண்டும் காணாமல் இப்போ ஆண்டாள் அவனுக்கு பாராமுகம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். காட்டிகிட்டே இவெல்லாம் என்ன பண்ணுறாலாம், மன்மதனுக்காக சிற்றில் இழைக்கிறது அப்படிங்கிற அந்த காரியத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கான். சிற்றில் இழைக்கிறது, அந்த மணல் வீடு கட்டி நல்ல பாத்தியெல்லாம் கட்டி அந்த மணலை வீடு மாதிரி குமிச்சு அந்த காரியங்களில் இவர்கள்லாம் ஈடுபட்டுன்னு இருக்கார்கள். மன்மதனுக்காக நாங்கள்லாம் சிற்றில் இழைக்கிறோம், கோலம் போடுறோம் அப்படின்னு இவனை கண்டுக்கலை. ஒரு அர்ச்சாயம்பெருமான் வந்தாலே கோலம் போட்டு ஒரு சுவாகதம் சொல்லி வரவேற்பு கொடுத்து உபச்சாரங்கள் சமர்ப்பித்து என்னெல்லாம் பண்ணுவோம். அதுதான் ஆண்டாள். அந்த பகவானுக்கு அவனுடைய ராசிக்கியத்துக்கு சமமாக விளையாடக்கூடிய நாயகி இவள். அதனால இவள் இப்போ என்ன பண்ணுறா, இவன் என்ன படுத்தின பாடெல்லாம் இவனை இப்போ படுத்தணும், இதுதான் சமயம், இவனை படுத்தணும் அப்படின்னு இப்போ இவள் ஒரு பாராமுகத்தை கண்ணனிடத்துல காட்டி சிற்றில் இழைச்சுண்டு இருக்கான். கண்ணன் உடனே என்ன பண்ணுறான், என்னது நான் வந்து நிற்கிறேன், இவர்கள்லாம் என்னமோ பழிப்பு காமிச்சுண்டு என்னோட டூ விட்டுண்டு இப்படி எனக்கு முகம் காட்டாமல் இப்படி இவர்கள் என்ன படுத்துகிறார்களே, நான் வந்து நிற்கிறேன் இப்படி பண்ணுறார்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு ரோஷம் வந்து, நான் வரும்போது நானே வந்து கிடச்சிருக்கும் போது என்னை கொஞ்சாமல் என்னை கூப்பிட்டு என்ன பாட்டு பாடிண்டு என்னோட விளையாடிண்டு என்னை சந்தோஷப்படுத்தாமல் இவர்கள் ஒரு காரியம் பண்ணுறார்களே, வேற ஒரு அந்நிய பிரவருத்தி பண்ணுறார்களே, எப்படி இவர்களை பண்ண விடலாம் அப்படின்னு நினச்சிண்டு அந்த சிற்றில போய் அழிக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணுறான். இவன் போய் அதை அழிக்க போகிறான். கண்ணா கண்ணா இதை அழிக்காதன்னு அவர்கள் உடனே கண்ணன் இடத்துல மல்லு கட்ட, நான் அழிச்சே தீருவேன்னு இவன் அழிச்சாட்டியம் பண்ண. இப்போ இந்த கோஷ்டிக்கும் கோதை குழாமுக்கும் கண்ணனுக்கும் ஒரு பெரிய பாரத யுத்தமே அங்கே நடந்துருது. கண்ணன் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன யுத்தம் கட்டாயம் நடந்துடும். ஒரு பாரத யுத்தமே இவர்களுக்கு நடந்தது. இந்த யுத்தத்தினுடைய முடிவில் கோதைக்கும் கண்ணனுக்கும் சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது. அந்த அனுபவங்களுடைய ஒரு சாரம், ஒரு தொகுப்பு தான் இந்த நாமமாயிரம் என்கிற நாச்சியார் திருமொழி 2ஆம் 10 பதிகம். ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாச்சியார் வருஷத்துக்கு ஒரு முறை நம்பெருமாளோட பிரணயகலக உற்சவம் அப்படின்னு பண்ணுறாள். அதுதான் நம்ம பங்குனி உத்திர சேத்தி உற்சவம், சேத்தி சேவைன்னு போய் சேவிக்கிறோம். அதே போல் பராங்குச நாயகி கண்ணனோட பண்ணின பிரணயகலக உற்சவம் தான் மின்னிடை மடவார் அப்படிங்கிற பதிகம். பரகால நாயகி கண்ணன் எம்பெருமானோடு பண்ணின பிரணயகலக உற்சவம் தான் காதில் கடிப்பிட்டு என்கிற பதிகம். இதே போல நம்முடைய ஆண்டாள் கண்ணனோடு செய்த பிரணய கலகம் ஊடற்பேச்சு, அதுதான் இந்த நாமமாயிரம் பதிகம். கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஏற்பட்ட அந்த ஊடல், அது எப்படி கூடல்ல போய் நிறைவடைந்தது என்கிற இந்த தெய்வானுபவங்கள், இதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த நாமமாயிரம் என்கிற நாச்சியார் திருமொழி பதிகம். முதல் பாசுரம். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணாணரணே உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமின்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறீதராய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே. பதரிகாசிரமத்தில் நரநாராயணர்களாக எம்பெருமான் ஒரு அவதாரம் பண்ணினான்.
தானே லோகத்துக்கு ஆச்சாரிய லட்சணத்தையும் காட்டணும். அதை காட்டினா போராது, சிஷ்ய லட்சணத்தையும் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே நாராயணனாகவும் தானே நரனாகவும் அப்படி ஒரு அவதாரத்தை பதரிகாசிரமத்தில் எம்பெருமான் பண்ணினான். இந்த கை குழந்தைக்கெல்லாம் ஒரு நோவு வந்துருது அப்படின்னா நேரடியாக அந்த குழந்தைக்கு மருந்து ஊட்டுறதில்லை. அந்த ஸ்தன்யபானம் பண்ணக்கூடிய தாயார் அந்த நோய்க்கு என்ன மருந்தோ அதை கஷாயமாக வச்சு தான் சாப்பிட்டு அந்த குழந்தையினுடைய வியாதியை தீர்ப்பாள். அதுபோல் இந்த லோகத்தினுடைய சமத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக பகவான் தானே எம்பெருமானாகவும் சிஷ்யனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் இருந்து தானே சிஷ்ய லட்சணத்தையும் காட்டும்படியாக ஒரு நரநாராயண அவதாரத்தை பதரிகாசிரமத்தில் பண்ணினான். பொதுவாக தேவர்கள்லாம் யார் முனிவர்கள் தவம் பண்ணினாலும் அதை தடுக்கிறதுக்காக ஏதானும் விக்னம் பண்ணுவார்கள், பரீட்சை. ஆனால் இங்கே ஸ்வயம் எம்பெருமானே பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண ரிஷிகளாக அவதரித்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கள்லாம் அறக்க பறக்க ஓடி வந்து நாமம் 1000 ஏற்றுகிறார்கள். மந்திர புஷ்பங்கள்லாம் சொல்லி புருஷ சூக்தாதி விதானங்களால் எம்பெருமான சகஸ்ர நாமமும் சொல்லி ஏற்றுகிறார்கள். என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இப்படி இங்கே தபஸ் பண்ணுறீங்கோ அப்படின்னு மனசில் நினச்சிண்டு கேட்டுண்டே நாமம் 1000 சொல்லி ஏற்றுகிறார்கள். இதுதான் நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா நரணே. வியாக்கியாதா இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுறார். பரமபதத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுரசிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சக அப்படின்னு அந்த நித்திய முக்தர்கள்லாம் சேவிக்கும்படியாக பிராட்டிமாரோடு கூட நித்தியசூரிகளோடு கூட எழுந்தருளி இருக்கிறான் இல்லையா? அந்த நிலை நித்திய விபூதியில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் நிலை நாராயணனாக உள்ள நிலை. இங்கே அடிக்கடி அவதாரங்கள் பண்ணி ஆத்மானம் மானுஷம் மண்யே, நான் என்ன தாசரத்தின்னு நினைக்கிறேன், சக்கரவர்த்தி திருமகன்னு நினைக்கிறேன், என்ன வசுதேவன் பிள்ளையா நினைக்கிறேன், என்ன நந்தன் பிள்ளையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவதாரங்கள் பண்ணுறான் இல்லையா? அந்த நிலை நரனா இருக்கக்கூடிய நிலை. நித்திய விபூதி எம்பெருமான் நாராயணன்னு இருந்தா லீலா விபூதிக்கு அடிக்கடி வருகை தரும் எம்பெருமான் நரனாக இருக்கிறான். பரமபத நாதன் ரொம்ப தூரஸ்தனா இருக்கான். ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவதாரம்னு பண்ணி இறங்கி வந்துட்டாலும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப துர்லபமாக இருக்கான். அதுவும் ரிஷிகளுக்கு வேணா ஏதாவது கிடைக்கிறாரே ஒழிய பொம்மநாட்டிகள் நினச்சி பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கண்ணனோ பெண்களை படாத பாடு படுத்தணும். பெண்கள் இடத்துல போய் எப்போ பார் ஏதாவது சீண்டிண்டு வம்பிழுத்துண்டு தீம்பு பண்ணிண்டு குறும்பு பண்ணிண்டு விஷமங்களை காட்டிண்டு அப்படியே எப்பவும் பெண்ணாலனா பெண்கள் புடைசூழவே இருக்கணும். எப்படி ஹனுமாருக்கு வடமாலையோ அது மாதிரி கண்ணனுக்கு பெண் மாலைன்னு சூட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு எப்பவும் ஒரு பெண் குழாமோடையே இருக்கக்கூடியவன், அதுக்குன்னே அவதரித்தவன். பெண்களை ஏதாவது வம்பிழுத்துண்டு அவளோட விளையாடிண்டு பரிகாசம் பண்ணிண்டு அவளை சீண்டி அழவிட்டுண்டு இதற்குன்னே அவதரித்தவன் கண்ணன். அதுலேயும் உறவினனா வேற ஆயாச்சுன்னா அவன் பண்ணக்கூடிய அந்த குறும்புகளை யார் தட்டி கேட்க போறா? உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே அப்படிங்கிறா. ஏற்கனவே நீ குறும்புக்காரன், உறவு இல்லாட்டாலே நீ அந்த பொண்களை சும்மா விடமாட்ட. அப்படி உன் திறத்தில் உன்னை பார்த்த மாத்திரத்தில் காத்வா முகுந்த மகதி குலசீல ரூபன்னு தாயாரே கேட்குறாரு. எந்த பொண்ணு தான் உன்னை பார்த்து ஆசைப்பட மாட்டா? கண்ணன்னா எல்லா வகையிலையும் அப்படி இருக்கே. உன்னுடைய திருமேனி, ரூபம், சௌந்தரியம், குணங்கள், எளிமை, சீலம் இதெல்லாம் அப்படி இருக்கே. எந்த பொண்ணு தான் உன்னை ஆசைப்பட மாட்டா அப்படின்னு சாக்ஷாத் மகாலட்சுமியே கேட்குறான்னா, அப்போது அப்படி பெண்ணாளனாக இருக்கக்கூடிய கண்ணன் யாருமே உறவே இல்லாட்டாலும் பெண்கள் பார்த்தா ஆசைப்பட்டு மேலே விழும்படியாக இருக்கக்கூடியவன் உறவினனா வேற ஆயாச்சுன்னா இவன் படுத்துகிற பாட்டுக்கு கேட்கணுமா? எப்படி உறவினனானான்? நப்பின்னைக்கு கண்ணன் அத்தை புள்ள. நப்பின்னையினுடைய தகப்பனார் கும்பகன், கும்பகனுடைய சகோதரி தானே யசோதை. அப்பா அத்தை பிள்ளை. நாங்கள் எல்லாம் நப்பின்னையினுடைய பரிகரங்கள் தானே, திருப்பாவையில் அப்படி தானே சொல்லிட்டு வரோம். அப்போ எங்களுக்கும் நீ அத்தை பிள்ளை தான். அதனால் யசோதை எங்களுக்கெல்லாம் மாமியார்.
எப்போ அந்த மாமியாருக்கு நீ பிள்ளையா போயாச்சோ அப்போ நீ உறவினன். என்ன உறவு? மைத்துணமை, திருக்கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய உறவு உனக்கும் எங்களுக்கும். அதனால் நீ எங்களை போட்டு படுத்தினேன்னா பெரியவாள்கிட்ட போய் முறையிட்டா என்ன சொல்லுவா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே படுத்துறான், எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் புகார் கொடுக்குறீங்கோ அப்படின்னு சொல்ல போகிறா. அதனால் நீ படுத்தினா எங்களுக்கு பறிஞ்சுண்டு வரத்துக்கு கூட ஆள் இல்லை. உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. கண்ணனோட நேராக பார்த்து சம்பாஷணம் பண்ணக்கூடியதாக இந்த திருமொழி. கண்ணனுக்கும் இவர்களுக்கும் நடக்கிற உரையாடல். எமக்கு வாதை தவிருமே. ஏன்னா நாங்கள்லாம் எப்படிப்பட்டவான்னா, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அப்படின்னு உன்னுடைய அழகு ஆண்களையே, வலிமையான மனமுடைய ஆண்களையே மயக்க வல்லது அப்படின்னா நாங்கள்லாம் அபலைகளான பெண்கள், எங்களை மயக்காமல் இருக்குமா? அதனால் உன்னுடைய தீம்புகளை பொறுக்கவே முடியல. ஏற்கனவே நாங்கள் அபலைகள் உன்னிடத்துல மயங்கி இருக்கோம். மயங்கி இருக்கிறச்சே வந்து கருணையை காட்ட மாட்டியோ நீ, இப்போ தான் வந்து இன்னும் வம்பிழுக்கிற. உன்னுடைய இந்த சேஷ்டையெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. உடனே கண்ணன் சொல்கிறான், நானா தீம்பு பண்ணினேன்? நான் பாட்டுக்கு பிருந்தாவன காட்டில் சஞ்சரிச்சுண்டு மாடு கன்றுகளை மேய்ச்சுண்டு குழல் ஊதிண்டு ஹாயாக இருந்தேன். நீங்கள் தான் என்னை வீணாக வம்பு கிழக்கிறீங்க. நீங்கள் தான் இப்போ தீம்பு பண்ணி நான் வரணுங்கிறதுக்காக சிற்றில்லாம் இழைச்சி படாத பாடுபடுறீங்கோ எனக்காக. ஐயோ பாவம்னு வந்தேன் உங்ககிட்ட. உடனே ஆண்டாள் சொல்கிறா, ஆசைதான் பாரு ரொம்ப உனக்கு. உனக்காகவா நாங்கள் சிற்றில் இழைச்சோம், உனக்கா இழைச்சோம் அப்படி வேற நினச்சிக்கிறியா நீ? இது காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடைப்பாரித்தோம். இது என்ன காலம்? பங்குனி மாதம், சிசிர ருது. இந்த சந்தர்ப்பத்தில் காமன் சஞ்சரிப்பான். அவனுக்காக நாங்கள் இந்த சிற்றில் இழைச்சோம். உனக்காகன்னு வேற நீ நினச்சிக்கிறியா? உனக்காக ஒன்றும் இழைக்கல. காமனுக்காக, மன்மதனுக்காக நாங்கள் இந்த சிற்றில் இழைக்கிறோம். நாங்கள் பண்ணக்கூடிய காரியம் வேற ஒருவருக்காக, உனக்காக ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்போ நானும் ஒன்றும் உங்களுக்காக வரல. நான் வந்ததும் வேற ஒருவருக்காக தான், நான் பண்ணக்கூடிய காரியமும் வேற ஒருவருக்காக தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போய் இவர்களுடைய சிற்றில மெல்ல கலைக்க ஆரம்பித்தான். போய் அதை இடித்து தள்ளுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். ஸ்ரீதரா, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. ஸ்ரீதரான்னு கூப்பிடுறா. லக்ஷ்மிநாதா, நாங்கள் எங்களை நீ யாருன்னு நினச்சின்னு இருக்க? எப்பேற்பட்டவா தெரியுமா? நாங்கள்லாம் பெரிய பிராட்டியினுடைய தோழிகள். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவினா லக்ஷ்மி பிரியசகின் தேவி. நாங்கள்லாம் அந்த மகாலட்சுமியினுடைய பரிகரங்கள், கிங்கரிகள், சகிகள். சாமானியப்பட்ட ஸ்திரீகள் கிடையாது. நாங்கள்லாம் பெரிய பிராட்டிக்கே தோழிகள் அப்படின்னு விட்டு கண்ணன் சொல்கிறான். சரி, இப்போ என்ன? அதனால உங்களுக்கு தானே பெரிய பிராட்டி, எனக்கு பெண்டாட்டி தானே. அவளுக்கும் நான் தானே நாதன். அவள் வந்து என்ன கேள்வி கேட்டுற போகிறாளா? இல்லை நீங்கள் தான் அவள்கிட்ட போய் புகார் பண்ண போகிறீங்களா? அதனால் யாராலையும் என்னை தடுக்க முடியாது. நான் சர்வ சுதந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே போய் இவர்களுடைய சிற்றில கலைக்கிறான். தீமை செய்யும் சிறீதரா உடனே காட்டுறா பிரணய கோபத்தை, ஊடலை காட்டுறா. பெரிய பிராட்டியினுடைய சம்பந்தம் எங்களுக்கு பேற்றை கொடுக்கும்னு நினச்சோம். அதுவே இழப்புக்கு ஹேதுவாயிடுது. அவளுடைய சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள்லாம், அவளை புருஷகாரமாக பற்றியவர்கள்னு சொன்னால் உன் நெஞ்சில் ஒரு ஈவு இறக்கம் வரும்னு நினச்சிட்டு சொன்னோம். ஆனால் அதுவே நீ இன்னும் எங்களை நலியறதுக்கு காரணமாயிடுத்தே. தீமை செய்யும் ஸ்ரீதரா, எல்லாம் பழக்க தோஷம். அவள் அப்படி உனக்கு சிக்ஷை பண்ணி வச்சுட்டா போல இருக்கு, அப்படி உனக்கு கற்றுக் கொடுத்துட்டா போல இருக்கு. அதான் லக்ஷ்மிநாதன் ரொம்ப மிடுக்கு காட்டுறியோ இல்லையோ, இங்கே ஏன் வர, எங்ககிட்ட ஏன் வர? அவள் போய் எங்கேயாவது சிற்றில் அழிச்சுன்னு இருப்பா. திருமலை திருப்பதியில் இருப்பா, அல்லது திருவள்ளரை லக்ஷ்மி க்ஷேத்திரம் அங்கே சிற்றில் அழிச்சுன்னு இருப்பா. அங்கே போய் அவளுடைய சிற்றில் நீ போய் கலை, எங்ககிட்ட ஏன் வர? போ போ அப்படின்னு விரட்டுறான். 2வது பாசுரம். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்திழைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வம் தன்னை தணிகிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றையும் ஆதியாய் என்றும் உந்தனக்கெங்கள் மேல் இரக்கம் எழாததெம் பாவமே. இன்று முற்றும் முதுகு நோவ. கண்ணன் வந்து இவர்களுடைய சிற்றில கலைக்கிறான் இல்லையா? பிரணய கோபத்தோட திட்டியாச்சு.
இப்போ கெஞ்சி பார்ப்போம் அப்படின்னு அடுத்தது கெஞ்சறான். கண்ணா, இந்த உலகமே உனக்கு சிற்றில். இந்த உலகத்தை இந்த சிற்றில நீ எப்படி கட்டின? சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சங்கல்பத்தினால தானே கட்டின. நாங்கள் அப்படி பண்ணலை. இந்த மணல் வீடாகிய சிற்றில நாங்கள் சங்கல்பத்தினாலேயா கட்டினோம்? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வீதிகளில் மணல் வீடு உண்டாக கடவது அப்படின்னு சங்கல்பத்தினால நாங்கள் சிருஷ்டியா பண்ணினோம் இந்த சிற்றில. இன்று முற்றும் முதுகு நோவ நாங்கள் இன்னைக்கு பகல் பொழுது பூரா உட்காண்டு வேலை மெனக்கெட்டு மெய் வருந்தி முதுகு நோவ இந்த சிற்றில கட்டியிருக்கோம். ஒரு பகல் 1000 ஊழியாலோங்கிற மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு இந்த நீண்ட பகல் பொழுது மெனக்கெட்டுன்ட்டு நாங்கள் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். முதுகெல்லாம் வலிக்கிறது அப்படிங்கிறான். இன்று முற்றும் முதுகு நோவ. ஏன்னா இந்த முதுகு நோவ அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுல ஒரு மர்மோக்தி இருக்கு. ஆண்டாளுக்கு எப்பவுமே ஸ்லேடையாக பேசுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாச்சியார் திருமொழியிலேயே அந்த டபுள் மீனிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லேடை பேச்சு நிறைய உண்டு. முதுகு நோவன்னு சொல்கிறதுலையும் ஒரு ஸ்லேடை இருக்குது, ஒரு மர்மோக்தி இருக்குது. என்னன்னா, கண்ணன் இப்படி காலால் இந்த சிற்றில் அழிக்கிறத விட்டுட்டு முதுகு வலிக்கிறதுன்னு சொன்னால், ஐயோ பாவம் முதுகு வலிக்கிறதா அப்படின்னு கிட்டக்க வந்து அந்த முதுகை வருடி கொடுத்தான்னா, கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் அப்படின்னு இவளே சொல்கிறாளே, அது மாதிரி கிருஷ்ண ஸ்பர்ஷம் கிடைக்குமே அப்படின்னு தாப்பப்பட்டுண்டு ஆசைப்பட்டுண்டு சொல்கிறான். முதுகு நோவ இருந்திழைத்த இச்சிற்றிலை. சரி, சிற்றில் இழைக்கிறதுக்கு இல்லாமல் முதுகு நோவும் இன்னவோ பெரிய தீர்த்தம் கிணத்துல தீர்த்தம் இறச்சி இடுப்பில் வச்சு கொண்டு வந்து இது மாதிரி ஒரு கடாரம் 10 கடாரம் ரொப்பினா வேணால் முதுகு வலி வரலாம். சாதாரண மணல் வீடு கட்டுறதுக்காக முதுகு வலி வரும் அப்படின்னா, இவர்கள்லாம் பிறப்பில் பெண்கள், அதுலேயும் சிறுமிகள் எல்லாம் பாவாடை சட்டை போட்டுண்டு விளையாடிண்டு அம்மான பந்து கழல்னு விளையாடின்னு இருக்கக்கூடிய சிறுமிகள், செல்வ சிறுமிகள். வெண்ணெய் விழுங்கி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பா, அதனால மென்மையான உடம்பு, மார்தவம் உடைய உடம்பு இவாளுக்கெல்லாம். எல்லாத்துக்கும் மேலே கண்ணனுடைய பிரிவாற்றாமையினால விரகத்தில் ரொம்ப மெலிஞ்சிருக்கார்கள். அதை தவிர இப்போ கண்ணனுடைய சாட்சாத்காரம், கிருஷ்ண சாட்சாத்காரம் இவர்களுக்கு என்ன இருந்தாலும் பகவத் சாட்சாத்காரம்னா தாங்குமா உடம்பு? கால் ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு அப்படியே நில குலைஞ்சு போகிறார்கள். அந்த கிருஷ்ண தர்சனம் கிடைக்கிறது, அதை கண்டு இவர்களுக்கு அப்படியே கட்டு குலையிறது. அப்படியே ஏதாவது பிடிச்சுக்கணும், மனத்தூணே பற்றி நின்றுன்னு பிடிச்சுக்கணும். ஆனாலும் பிரணய ரோஷத்தினாலையும் அந்த பாவ உத்கர்ஷத்தினாலையும் கண்ணனோட சரிக்கு சரியாக வார்த்தை ஆடுறார்கள். இருந்தாலும் உடம்புல ஒரு கட்டு குலைவு உண்டாகிறது, ஒரு தளர்ச்சி ஏற்படுறது. அதனால இவர்கள் இப்படி சொல்றார்கள், முதுகு நோவை இருந்திழைத்த இச்சிற்றில். இருந்து இழைத்த இச்சிற்றில். இருந்து கண்ணனை பிரிஞ்சு ஒரு இடத்துல இருக்க முடியல இவர்களால். பொதுவாகவே பக்தியில் ஒரு உத்கர்ஷத்தை அடைஞ்சவர்கள் ஜடோன்மத்த பிசாசவத்து அப்படின்னு ஒன்று இட்ட கால் இட்ட கையலாக இருக்கும்னு அப்படியே கிடப்பார்கள் ஒரே இடத்துல. இல்லையா அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக பறப்பார்கள். ஒரு இடத்துல உட்கார முடியாமல் இங்கே போகிறது அங்கே போகிறது, அலையிறது திரியறது ஓடுறது அழறது சிரிக்கிறதுன்னு அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுவார்கள், உண்மத்த அவஸ்தை அடைஞ்சிருவார்கள். அதுபோல இருக்கக்கூடிய இந்த சிறுமிகள் அப்படியே அந்த கண்ணனுடைய அனுபவத்தினால திக்குமுக்காடி போயின்னு இருக்கார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருந்து ஒரு இடத்துல இவர்கள் இருக்கிறது கஷ்டம். பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறது கஷ்டம், உட்காந்து கொஞ்சம் நேரம் அவர்களை பார்க்கறது கஷ்டம். அதுலேயும் இவர்கள் அந்த கண்ணனுடைய பிரிவாற்றாமையும் இப்போ கண்ணனுடைய அந்த அனுபவமும் கிடைக்கப்பெற்று திக்குமுக்காடின்னு இருக்கார்கள். அதனால் இந்த நேரத்தில் உட்காந்து பொறுமையாக இருந்து இழைத்த ஹிருதயம் பூரா அப்படியே கிருஷ்ணமயமாக இருக்குது. கண்ணனிடத்தில் மனசு போயிடுத்து. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மனசு ஒன்றி தானே அதை செய்ய முடியும். மனம் முழுக்க கண்ணனிடத்துல போயாச்சு. கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம்னு அவன்கிட்ட கொடுத்தாச்சு மனசை. இப்போ ஒரு காரியத்தை பண்ணணுங்கும் போது மனசு முழுக்க கண்ணன்ட்ட இருக்கு, ஆனால் கை இந்த காரியத்தை பண்ணுறது அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இருந்து இழைத்த இச்சிற்றில் உன்கிட்ட அப்படியே மனசு போய் கிருஷ்ண மக்னைகளாக ஆயிட்ட நாங்கள் இப்போ சிரமப்பட்டு இந்த சிற்றில கட்டியிருக்கோம். சாதாரண பெண்கள் மணல் வீடு, ஒரு கடற்கரையில் போய் மணல் வீடு கட்டோம்னா கட்டிடும். ஆனால் எங்களை போன்ற கிருஷ்ண பக்தைகள் கண்ணனிடத்தில் அப்படி ஒரு பிரேம பாவத்தை அடைஞ்சு கண்ணனுக்கு சமமாக வார்த்தையாடக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை பொருந்தி உட்காண்டு செய்யணுமானா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கோம். இருந்து இழைத்த இச்சிற்றில்.
இந்த சிற்றில் இருக்கிற அழகை பாரு. இதை பார்த்தா புத்தி உடையவா யாராவது அழிப்பாளா? இங்கே ஒரு சாடு வார்த்தை. அறிவுடையவர்கள் யாராவது இதை அழிப்பாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கோபத்தினால இந்த வார்த்தையை சொல்கிறான். நான் என்ன பெரிய அரண்மனையா நீங்கள் கட்டிட்டீங்கோ? பெரிய திருமாளிகையை போய் இடிச்சிட்டேனா, அரண்மனையை இடிச்சிட்டேனா, உங்கள் குடில் மாளிகையெல்லாம் இடிச்சிட்டேனா? சாதாரண மணல் வீடு தானே, இதை அழிக்கிறதுனால என்ன ஆகிடும்? ரொம்ப பெரிய அலட்டிக்கிறீங்களே, ரொம்ப தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கோ, ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்களே. சாதாரண மணல் வீடு தானே, இதை அழிக்கிறதுனால, இந்த சிற்றில கலைக்கிறதுனால என்ன இப்போ நஷ்டம் வந்துடும்? நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வம் தன்னை தணிகிடாய். உன்னை போல சங்கல்பத்தால் சிற்றில் கட்டியிருந்தா போனால் போகிறது போ, மறுபடியும் சங்கல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆறி இருக்கலாம் கண்ணா. ஆனால் நாங்கள்லாம் மெய் வருந்தி மெனக்கெட்டு இந்த சிற்றில கட்டியிருக்கோம். கட்டினத்துக்கு கண்ணால் ஒரு தடவை இன்னும் பார்க்க கூட இல்லை. ஏண்டி கட்டும்போதே நீங்கள்லாம் பார்க்கலையா? சும்மா சொல்லாதீங்கோ எத்தையாவது பேசணும்னு. கட்டும்போது பார்க்காமலா கண்ணை மூடிண்டு கண்ணில் துணியை கட்டிண்டா பண்ணினீங்கோ? கட்டும்போதே பார்த்து தானே கட்டினீங்கோ. அது ஒரு வேலையை மும்மரமாக செய்யும்போது அதை ரசிக்க முடியாது. அந்த வேலையை முடிச்சா போறோம்னு தான் இருக்கும். அதனால் நாங்கள் அந்த வேலையை பண்ணும்போது சிற்றில் இழைக்கும்போது அதை அப்படியே கவனித்து ரசிச்செல்லாம் பார்க்கல. இப்போ முடிச்சாச்சு இல்லையா? இப்போ பூர்த்தியாக சமஷ்டியாக ஒரு தரம் ரசித்து அங்கமங்கமாக ஒரு தரம் ரசித்து பார்த்தா தானே எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நாங்களும் ஆர்வம் தன்னை தணிக்கிடாய். நாங்கள் எங்கள் ஆசை தீர ஒரு தரம் பார்த்துக்கிறோமே, விட இப்போ என்ன? நீ தான் ரொம்ப பிகு பண்ணுற, அதை விட்டாதான் என்ன? நான் பார்த்துட்டேன், அழகா இருக்கு சிற்றில், நான் சந்தோஷப்பட்டுட்டேன். யார் எந்த காரியம் பண்ணினாலும் என்னோட பிரீத்திக்காக தானே. கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எந்த காரியமும் என்னுடைய பிரீத்திக்கு, என் சமர்ப்பணத்துக்காக தானே. நான் பார்த்தாச்சு உங்கள் சிற்றில, ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்கோ. மெய் வருந்தி கட்டினாலும் நல்லா அழகாக தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன், ரசிச்சுட்டேன், ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிட்டேன் உங்கள் விஷயத்தில், திருவுள்ளம் உகந்துட்டேன் அப்படிங்கிறான். கண்ணா, நாங்களும் ஒரு தரம் பார்க்குறோமே, எங்களுக்கும் கொஞ்சம் விடேன், பரோபகாரம் பண்ணக்கூடாதா? நானும் சிறுவன் பாலகன், எங்கிட்ட போய் பரோபகாரம் அது இதுன்னு பெரிய உபன்யாசமாக பண்ணுறீங்களே. ஆண்டாள் கோஷ்டின்னா இப்படிதானா? வயசுக்கு மீறின பேச்சு, எல்லாம் பிஞ்சில் பழுத்ததாக இருக்குது. கண்ணன் சொல்கிறான். அது சரி, நீயாவது நீ பெரிய இப்படி சொல்கிறியே, வயசுக்கு மீறிங்கிறியே, நீ மட்டும் என்ன பண்ணின? குழந்தையா இருந்த போதே எங்களை நீ பயமுறுத்தின. ஏதோ இப்போதான் வந்து வம்பிழுக்கிறேன்னு இல்லை. சின்ன குழந்தைகள்லாம் விளையாடினா எவ்வளோ நன்னா இருக்கும், எவ்வளோ இனிமையாக இருக்கும். பாலக்கிரீடையிலேயே நீ எங்களை பயமுறுத்தினவனாச்சே. என்ன பண்ணிட்டேன்? அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றையும் ஆதியாய். அன்னைக்கு நீ என்ன பண்ணின? அண்ட சராச்சரங்களையும் உன்னுடைய திருவயிற்றுக்குள்ள அடக்கிண்டு, ஒரு சின்ன ஆழந்தளிருக்குள்ள அப்படியே கட்டுப்படுத்திண்டு, உன் திருமேனியை அப்படியே சுருக்கிண்டு, அந்த உன்னுடைய திருவடி கட்டவரலை எடுத்து வாயில் வச்சு சூப்பிண்டு அப்படி படுத்துன்னு இருந்த இல்லையா? வடபத்திர சாயின்னு படுத்துன்னு இருந்தியே. எங்களுக்கெல்லாம் பார்க்க எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? ஏண்டி வடபெருங்கோயிலுடையான் நான் வாசல்லையே விளையாடின்னு இருக்கீங்கோ, வடபத்திர சாயை பார்த்தா பயமாக இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஆமாம் இல்லையா பின்ன? ஏன்னா சுற்றி ஒரே பிரளய ஜலம், பிரளயார்ணவம். அதற்கு நடுவில் நீ ஆளிலை மேல் பாலகனாக படுத்துன்னு இருக்க. பக்கத்தில் யசோதையா இருக்கா உன்னை ரட்சிக்கிறதுக்கு, இல்லை எங்கள் அப்பா பெரியாழ்வார் இருக்காரா பல்லாண்டு பாடுறதுக்கு. துள்ளி ஒரு குதிச்சேன்னா ஜலத்துக்குள்ளே விழ வேண்டியதுதான். எவ்வளவு ஆழம்னு தெரியாத பிரளய ஜலம், அதற்குள்ள ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மெல்லிசான ஆழந்தளிர், அதில் போய் குழந்தையா படுத்துன்னு இருந்தியே. அதை பார்க்க எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பக்கு பக்குன்னு இருந்தது தெரியுமா? ஆளிலை மேல் துயின்றையும் ஆதியாய். நீ பாலக்கிரீடையிலேருந்தே எங்களை பயமுறுத்துறவன், இப்போ பாலகனாகி சிறுவனாகி வந்து பயமுறுத்த மாட்டியா? அதான் இந்த சிற்றில் அழிக்கிற வேலையை பண்ணுற. ஆதியாய், உன்னுடைய திருமேனி உன் உடம்புன்னு நினச்சிக்கிறியா? பக்தானாம் துவம் பிரகாஷசே நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாஷசே. அந்த திருமேனி எங்களுக்கெல்லாம் சத்தா ஹேது, எங்களுடைய சத்தைக்கு காரணமே அந்த உடம்பு தானே. நாளும் பொழுதும் விடிஞ்செழுந்தா ஓடி வந்து கோவிலில் உன் திருமேனியை பார்க்குறதும் சேவிக்கிறதும் உன்னுடைய மரியாதைகளை ஸ்வீகரிச்சுக்கிறதும் எப்பவும் உனக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிறதும் உன்னை பற்றி பேசுகிறதும் பாடுறதுமா தானே எங்களுடைய பொழுது போகிறது. எங்களுடைய ஆதாரம் நீதான், எங்களுடைய உபக்னம், எங்களுடைய பிடிமானம் இதெல்லாம் நீதானேப்பா. உன்னுடைய திருமேனிக்கு ஒரு ஹானி வந்தால் அது எங்களுக்கு ஹானி. இன்னொருத்தருடைய சொத்தை நீ எப்படி ஹானி அடைய விடலாம்? அப்படி ஒரு காரியம் நீ பண்ணின.
அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றயம் ஆதியாய் என்றும் உந்தனக்கு எங்கள் மேல் இரக்கமிழாதது எம் பாவமே. ஒன்ன சொல்லி தப்பு இல்லை, நீ என்னமோ கிருபாளுதான், கருணாமூர்த்தி தான். ஆனால் உனக்கு கூட எங்கள் விஷயத்தில் கருணை இல்லாமல் போகிறதுன்னா எங்களுடைய பாபம் தான் அதற்கு காரணம். இது நாச்சியாருடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருவுள்ளம். நானே தான் ஆயிடுக அப்படின்னு திருப்பாவையில் சொல்கிறாளே, அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும், எம் பாவமே. ஏன்னா பிராட்டியும் மமைவ துஷ்கிருத்தம் அப்படிங்கிறா இல்லையா, ராமலக்ஷ்மணர்களுக்கு என் மேலே என்ன ஒரு பரிவு உண்டு. நான் இங்கே 10 மாதம் படாத பாடு படுறேன் அசோகவனத்தில், இன்னும் அவர்கள் என்னை மீட்காமல் இருக்கார்கள்னா அவர்களை குறை சொல்லக்கூடாது. என்னுடைய பாப்பம் தான் அதற்கு காரணம், என்னுடைய துஷ்கர்மா, நான் என்ன பண்ணினேனோ அதுதான் காரணம் அப்படின்னு பிராட்டியும் நொந்துக்கிறா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான ஸ்ரீராமபிரான், தயாமூர்த்தியான ராகவன் இன்னும் என்னை மீட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பாப்பமே அப்படின்னு பெருமாளை குறை சொல்லாமல் தன்னுடைய ஒரு பாப்பம் துஷ்கர்மான்னு நொந்துக்கிறா பிராட்டி சீதாதேவி. அதே போல பரதாழ்வானும் மத் பாப்பமேவாத்திர நிமித்தமாசித்து அப்படியே அலமலப்பு பட்டுண்டு ஓடி வரார். தன்னுடைய மாத்துள கிரகத்திலேருந்து வரும்போது இப்படி எல்லாம் இங்கே ஒரே பெரிய அனர்த்தங்கள் நேர்ந்துருது. ஸ்ரீராமபிரான் வனவாசம் போயிட்டார், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டார். கடைசியில் சொல்கிறார், ராமர் வனத்துக்கு போனதுக்கு மந்தரையினுடைய சூழ்ச்சி காரணம் இல்லை, எங்கள் அம்மா கைகேயி 2 வரம் கேட்டாலே அது காரணம் இல்லை, என்னுடைய தகப்பனார் தசரதர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த 2 வரத்தை கொடுத்தாரே அதுவும் காரணம் இல்லை, இல்லை தசரதருக்கு முன்பே ஒரு புத்திர சோகம் ஏற்படும்னு சொல்லியிருக்கே, ஒரு சாபம் இருக்கே அது கூட காரணம் இல்லை, தேவர்கள்லாம் பிரார்த்திச்சிருந்தார்கள்ங்கிறதும் காரணம் இல்லை, ராவண வதார்த்தம் ஸ்ரீராமபிரான் புறப்பட்டு போயிருக்கார் இப்போ அப்படிங்கிறதும் காரணம் இல்லை, என்னுடைய பாப்பம் தான் இத்தனைக்கும் காரணம், என்னுடைய பாப்பம் அதுதான் இவ்வளவையும் அப்படியே சுற்றி சுழன்று எல்லாம் சம்பவங்களாக நடந்தேறின. அதனால மத் பாப்பமேவாத்திர நிமித்தம் ஆசைத்து, இவ்வளவும் நடந்ததுக்கு ஹேத்து என்னுடைய பாப்பம்தான் அப்படின்னு பரதாழ்வான் அப்படியே குமுறார் இந்த இடங்கள்ல. அதைத்தான் இங்கே ஆண்டாளும் சொல்றா. இப்போ நீ எங்களுடைய சிற்றில் இழைக்கிறத தடுக்கிறதும் அதை அழிக்கிறதுமா பண்ணுறது, அன்று நீ ஆளிலை மேல் பாலகனாக படுத்துட்டே எங்களை பயங்காட்டினது, இவ்வளவுக்கும் காரணம் எங்களுடைய பாப்பம்தான், எங்கள் மேலே இன்னும் உமக்கு ஒரு கிருபை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பாப்பம்தான் அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அப்படியே உள்ளம் குழைந்து இப்படி சொல்கிறாள். 3வது பாசுரம். குண்டு நீருரை கோளரி மத யானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மாலுருவோங்களை கடை கண்களாலிட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தெள்ளியாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சீதையேலே. குண்டு நீருரை கோளரி. குண்டு அப்படின்னா இங்கே ஆழம்னு அர்த்தம். ஆழமான பிரளய ஜலம், எவ்வளவு ஆழம்னே தெரியாம எல்லையற்ற ஆழத்தை உடைய அந்த பிரளய ஜலம், அந்த பிரளய ஜலத்துல இந்த உலகத்தை படைப்பதன் பொருட்டு சயனித்திருப்பவனே. மறுபடியும் வடபத்திரசாயி, ஏதோ க்ஷேத்திரத்தை பாடலிய ஒழிய வடபத்திரசாயிங்கிற அந்த ரூபத்தை அடிக்கடி ஆண்டாள் பாடுறா. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு பாசுரம் தான் அப்படின்னாலும் வடபத்திரசாயி அப்படிங்கிற அந்த திருமேனி, அந்த 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 செய்கை இருக்கு இல்லையா, அதை அடிக்கடி பாடுறா. எல்லையில்லாத ஆழத்தை உடைய அந்த பிரளய ஜலம், அதில் ஜெகத் சிருஷ்டிக்காக சயனம் கொண்டு இருப்பவனே. சிருஷ்டி பண்ணிடலாம், ஆனால் காப்பாற்றணுமே, காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு சர்வசக்தனாக இருக்கணும். அப்பேற்பட்ட சக்தி உடைய வல்லமை உடைய ஆண் சிங்கம் போன்றவனே கோளரி அப்படின்னு கூப்பிடுறான். குண்டு நீருரை கோளரி, அப்படியே சர்வசக்தனா இருக்கிறவன். சரி, ஜெகத்தை படைச்சிடலாம், ஜெகத்தை காப்பாத்துற அந்த ரக்ஷண சாமர்த்தியமும் இருக்கலாம், ஆனாலும் அடியார்களுக்கு ஒரு சிரமம்னா ஓடி வரணுமே, அந்த ஈவிரக்கம் இருக்கணுமே. அது அவ்வளவுக்கும் ஒரு உபலட்சணம் கஜேந்திர ஆழ்வானுக்காக ஓடி வந்தது. மத யானை கோள் விடுத்தாய். அந்த கஜேந்திர ஆழ்வான் ஒரு யானை, ஒரு விலங்கு, அதுலேயும் மதம் பிடிச்ச ஒரு யானை,
இது ரெண்டையுமே பாராட்டாம அவனுடைய விஷ்ணு பக்தியை மட்டும் பார்த்து அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குறதுக்காக நீ கருடாருடனா ஓடோடி வந்தாயே. இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் அகஸ்தியருடைய சிஷ்யன். நல்ல ஹரிபக்தன், விஷ்ணு பக்தனாக தான் இருந்தான். ஆனாலும் அந்த பக்தி பண்ணும்போதும் கொஞ்சம் அகந்தையோட, அகம்பாவத்தோட, கர்வத்தோட பக்தி பண்ணிட்டு இருந்தான். ஆச்சாரியன் எப்பவுமே சிக்ஷிப்பர். அதனால அகஸ்தியர் என்ன பண்ணினார், சாபம் விட்டுட்டார். விலங்குகளுக்கு மதம் பிடிக்கலாம்ப்பா, மனிதனா இருந்து மதம் பிடிக்கக்கூடாது. அதுலேயும் பக்தனா இருந்தா தாழ்ச்சி தான் இருக்கணும், மதம் இருக்கக்கூடாது, செருக்கு இருக்கக்கூடாது. எப்போ நீ மனிதனா இருந்து, அரசனா இருந்து, பக்தனா இருந்து உனக்கு செருக்கு மதம் பிடிக்கிறதோ, நீ மதம் பிடிக்கிற விலங்காவே போயிட அப்படின்னு சாபம் விட போக, உடனே இவன் ஒரு மத யானையா ஆயிட்டான். கஜேந்திர ஆழ்வான்னு அதற்கு தான் பெயர். ஹூ ஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் தேவலர் என்கிற முனிவருடைய சாபத்தினால முதலை ஆயிட்டான். இந்த முதலை யானை காலை பிடிச்சு இழுக்க, யானை ஆதி மூலமே அப்படின்னு அந்த கஜேந்திர ஆழ்வான் கதற, பகவானுடைய தரிசனம் வேண்டி கதற, உடனே அப்படியே அரைக்குலைய தலைக்குலைய ஓடோடி வந்தான் எம்பெருமான். வந்து அதனுடைய துக்கத்தை நீக்கி அந்த யானையை ஏத்துண்டான். மத யானை கோள் விடுத்தாய், உன்னை கண்டு மாளுரு உங்களை. நீ என்ன பண்ற, முதலையால வந்த துன்பத்தை, அந்த யானைக்கு வந்த துன்பத்தை போக்கின, அதே போல ஒன்னால எங்களுக்கு வந்த துன்பத்தையும் போக்கு. இதுவும் ஒரு சாடு வார்த்தை தான். முதலையால யானை கஷ்டப்பட்டது, ஒன்னால நாங்க கஷ்டப்படுறோம். அந்த துன்பத்தை போக்கின மாதிரி இந்த துன்பத்தையும் நீ போக்கு. உன்னை கண்டு மாளுரு உங்களை. நீ என்ன பண்றன்னா, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாத பொருட்களை எல்லாம் படைத்து அவைகளுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்குற. ஆனால் உன்னை கண்டு கண்டு மயங்கி நிற்கிறோம். நாங்கள் இங்கே நின்று பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம். ஒரு தரம் உன்னை சேவிச்சா போகிறல, அப்படியே முக்காலமும் வந்து உன்னை சேவிக்கிறோம். அப்படி உன்னை கண்டு கண்டு மயங்குறோம். நேத்தி பார்த்தா அதே திருமேனி தானே, அதே சேவை தானே, பழந்திருக்கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து வந்து உன்னை கண்டு நாங்கள் அப்படியே மாளுருகின்றோம். உன்னை கண்டு மையல் கொண்டு மயங்குறோம், பித்தேறி இருக்கோமே. ஆனால் நீ எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற. உன்னை கண்டுக்காத பொருட்களுக்கெல்லாம் துன்பத்தை போக்குற, உன்னை கண்டு மயங்கி நிற்கிற எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறாய். இது என்ன ஒரு முரண்பாடு, இது எப்படி பொருந்தும்? உடனே உன்னை கண்டு மாளுரு உங்களை அப்படின்னு இவர்கள்லாம் தன்னிடத்தில் அப்படியே காதலோடு பேசிட்ட உடனே கண்ணனுக்கு ரொம்ப குஷியாக போயிடுது. அப்படியா, பரவாயில்லையே, பிரணய கலகத்தோட பிரணய ரோஷத்தோடு இருந்தான்னு நினச்சோம். பழம் விட்டுருவா போல இருக்கு, கோதை சீக்கிரமே பழம் விட்டுருவா போல இருக்கு. கோதையால் ரொம்ப நாளி கோபத்தை வச்சுக்க முடியாது, அதுதான் என் கோதை அப்படின்னு நினச்சிண்டு உன்னை கண்டு மாளுரு உங்களை இப்படி அவ சொன்ன உடனே கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்தான். ஓர பார்வை, ஒரு கள்ள பார்வை, ஒரு குறும்பு பார்வை, ஒரு காதல் பார்வையை வீசினான் கோதை மேலே. கடைக்கண்களால் இட்டு வாதியேல். இப்படி இந்த கடைக்கண்ணால் பார்க்குறதெல்லாம் உன் பொண்டாட்டியோட இருக்கட்டும்பா. ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்ம இந்திர கங்காதராம், இந்த ஸ்துதியெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு அழகாக இருக்குது, பெரிய பிராட்டிக்கு. அவளுக்கு நன்னா இருக்குது, லக்ஷ்மிக்கு நன்னா இருக்குது, உனக்கு சரியாக இல்லை. ஏன்னா எங்களை நீ வதம் பண்ணுற, அது பார்வையாக இல்லை, அது பானம் மாதிரி இருக்குது, அப்படியே பாயறது, அப்படியே போய் ஆத்மாவையே தொலை போட்டுடும் போல இருக்குது. அந்த மாதிரி நீ பார்க்குற ஓர பார்வையிலேயே நீ அவ்வளவு துன்பத்தை எங்களுக்கு கொடுக்குற. கடைக்கண்களால் இட்டு வாதியேல். இப்படி ஓர பார்வை பார்த்து எங்களை சித்திரவதை பண்ணுறதை விட முழு பார்வையாக பார்த்து எங்களை திணற அடித்து எங்கள் கதையவே முடிச்சிடு அப்படிங்கிறான். ஏதோ பழம் விட்டுருவான்னு நினச்சா இப்போ மறுபடியும் பிரணய ரோஷம். பொதுவாக பகவானுக்கு என்ன பழக்கம்னா, சாத்மிக போகப்பிரதன்னு ஒரு திருநாமம் உண்டு. மெதுமெதுவாக தன்னுடைய அனுபவத்தை தருவான், அப்படியே திணறடிக்க மாட்டான். அதனால இப்போது முதல்ல ஓரப்பார்வையை வீசலாம். செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோன்னு இவளே கேட்டுண்டது தானே, அதனால இப்போ கடைக்கண்களை வீசலாம். ஆனால் இவெல்லாம் விஸ்லேஷம் வேற, இப்போ பிரணய கோபம் வேற, அதனால கடைக்கண்களால் பார்க்கறதே வேதனையாக இருக்குது. கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சு ஊடுருவ உண்டு அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறான். அந்த கடைக்கண் பார்வை எப்படி இருக்குது, ஏதோ நம்ம மேலே ஒரு பானத்தை வீசின மாதிரி குழஞ்சிருக்கிற உள்ளத்தை போய் அப்படியே தைக்கிறது. அப்படி இருக்குது எனக்கு இப்போ இந்த பார்வை அப்படிங்கிறா. என்னமோ நீங்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், என்னமோ ரொம்ப அலட்டிக்கிறீங்களே, இவ்வளவு வேதனைப்படுற அளவுக்கு என்ன ஆயிடுத்து? கடைக்கண்களால் இட்டு வாதியேல்ங்கிறீங்கோ, கள்ளத்தனமாக பார்க்காதங்கிறீங்கோ,
இவ்வளவு சிரமப்படுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன வந்துருது, என்ன துன்பம் வந்துருது? நீங்கள்லாம் சிறுமிகள் தானே, குழந்தைகள்லாம் நல்ல உல்லாசமாக விளையாடிண்டு ஆடிண்டு பாடிண்டு திரிஞ்சுண்டு உற்சாகமாக இருக்க வேண்டாமா? என்னமோ எப்போ பாரு ரொம்ப தான் அழுத்துக்கிறேளே அப்படின்னு கண்ணன் கேட்குறான். வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம். அது சரி, உனக்கு என்ன தெரியும்? நீ இந்த லோகம்ங்கிற சிற்றில படைத்தாயே, அதை எப்படி படைச்ச? வாயோர் அக்னிகி அக்னேராப்பகா அப்படின்னு காத்தையும் நெருப்பையும் வச்சு படைச்ச. இதுதான் உன் சிற்றில். அதுதான் வருஷத்தில் பாதி மாதம் ஒரே வெயிலாக இருக்குது, மழையும் இல்லை குளிர்ச்சியும் இல்லை. காத்தை நெருப்பையும் வச்சுட்டு படைச்ச இல்லையா நீ? அதுதான் உன்னுடைய சிற்றில் இந்த உலகம். ஆனால் நாங்கள் அப்படியா பண்ணினோம்? எங்கள் சிற்றில் எப்படி தெரியுமா? வண்டல் நுண்மணல் தள்ளி. சிற்றில் இழைக்கிறதுக்கு இந்த களிமண் செம்மண்ணெல்லாம் இருந்தால் சரியாக வராது, வண்டல் மண் வேணும். அது ஆற்று படுகைகளில் தான் கிடைக்கும். அதனால நாங்கள் இங்கேருந்து எல்லாருமா கிளம்பி ஒரு கூடையெல்லாம் எடுத்துட்டு எங்கள் ஊர் திருமுக்குளத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஆற்று மண்ணெல்லாம் வாரி வாரி எடுத்து கூடையில் போட்டுண்டு ஆற்றுக்கு வந்து அதெல்லாம் நன்னா வெயிலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் அதை சல்லடையில் போட்டு நன்னா சலிச்சு நல்ல நுண்மணலாக ஆக்கி இப்படி சிரமப்பட்டு அந்த சிற்றில் கட்டியிருக்கோம். சங்கல்ப சிருஷ்டியும் இல்லை, நெருப்பையும் காத்தையும் வச்சு கட்டின சிருஷ்டியும் இல்லை. இந்த சிற்றில் வண்டல் நுண்மணல் தள்ளி நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்படி இழைச்சிருக்கோம் இந்த சிற்றில. அதுவும் வளை கைகளால் சிரமப்பட்டோம். ஏன் வளையலை போட்டுன்னு இருக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா உங்களுக்கெல்லாம்? அப்படி இல்லை, உன்னை பிரிஞ்சு விஸ்லேஷ அவஸ்தையில் இருக்கிறதுனால வளையலை போட்டுன்னு இருக்கிறதே ஏதோ கையில் ஒரு மூட்டையை கட்டின்னு இருக்கிற மாதிரி பாரமாக இருக்குது. கையில் ஒரு மூட்டையை கட்டின்ண்டே ஒரு வேலையை செஞ்சால் எப்படி இருக்கும்? அதுபோல் எங்களுக்கு இப்போ இந்த வளையலை போட்டுன்னு இருக்கிறதே பாரமாக இருக்குது. அவ்வளவு ஏன் திண்டாடணும்? கழட்டி வைக்க வேண்டியது தானே. அது எப்படி முடியும்? எல்லாம் நீ தொட்ட வளையலாச்சே, கிருஷ்ண ஸ்பர்ஷம் கிடைச்ச வளையல். இந்த வளையலுக்கு கூட உன்னுடைய ஸ்பர்ஷம் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அதுன்னா ஞாபகம் வருது. அன்றைக்கி நீ எப்படி கழட்டின, அன்றைக்கி நீ இதை எப்படி உருட்டின்ண்டே விளையாடின்னு இருந்த அப்படின்னு எங்களுக்கு கிருஷ்ண ஸ்மரணம் இதை கொடுக்கக்கூடியது இந்த வஸ்து. அதனால எங்களுக்கு கழட்டவும் மனசு வரல. வளை கையால் வளைய தரிக்கவே முடியல. பதிவிரதா நிமித்தம் ஹி வளையாதி விபூஷணம்னு என்னதான் சாஸ்திர வாக்கியம் இருக்கட்டும், ஆனால் அந்த வளையலை தரிக்க முடியாமல் தரிச்சுண்டு வண்டல் மண்ணெல்லாம் அள்ளிண்டு வந்து அதை சலிச்சு நல்லா நைஸ் மண்ணாக ஆக்கி கஷ்டப்பட்டு இந்த சிற்றில கட்டியிருக்கோம். வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம். இவ்வளவு கதை அடித்தோம், அவ்வளவையும் கேட்டுன்ட்டு இந்த கண்ணன், அப்படியா ஜில்லுன்னு இருக்குமா உங்கள் மண்ணெல்லாம், நைஸாக இருக்குமா, பார்க்கட்டுமா அப்படின்னு அப்படியே மெல்ல போய் அந்த மண்ணை களைச்சி அந்த சிற்றில் அழிக்க போயிட்டான். உடனே தென்திரை கடற் பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலேன்னு கூச்சலிடுறான். தென்திரை கடல் அதாவது திருப்பார்கடல். திருப்பார்கடலில் நீ எதுக்கு வந்து பள்ளி கொண்ட? பாம்பனையப்பனாக க்ஷீராப்திநாதனா பள்ளி கொண்டுன்னு இருக்க இல்லையா? எதுக்காகயா வந்து படுத்துண்ட திருப்பார்கடலில்? உன்னுடைய சிற்றிலாக இருக்கிற இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு தானே. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாக பரியங்கம் உத்ஸ்ரஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம். அங்கேருந்து தானே கிளம்பி நீ வடமதுரைக்கு வந்த, கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படின்னு வந்த. அங்கே போய் முதல்ல எதுக்கு நீ சயனிச்சுண்ட? பரமபதத்திலே இருந்திருக்க வேண்டியதானே. க்ஷீராப்திக்கு போய் ஏன் சயனிச்சுண்ட? நீ உன்னுடைய சிற்றிலாக இருக்கிற இந்த லோகத்தை காப்பாற்றணும்னு தானே சயனிச்சுண்ட. அப்போது உனக்கு மட்டும் சிற்றில காப்பாற்றிக்கணும், எங்களுக்கெல்லாம் எங்கள் சிற்றில காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதா? இங்கே ஏன் வர? எங்கள் சிற்றில விட்டுடு, உன்னுடைய க்ஷீராப்திக்கே போ. அங்கே போய் உன்னுடைய சிற்றிலாக இருக்கிற இந்த லோக ரக்ஷண வேலையை பாரு, உன் வேலையை பாரு, எங்கள் வேலையில் தலையிடாத. க்ஷீராப்திக்கு போய் கரை கட்டு, அங்கே போய் அணைக்கட்டு, அதை காப்பாற்றுற வேலையை பாரு, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு ஒரே பிரணய ரோஷத்தோடு இந்த வார்த்தையை சொல்கிறான். 4வது பாசுரம். பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொளோ. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்குன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. பெய்யுமா முகில் போல் வண்ணா, மழை பொழியக்கூடிய அந்த மேகம் நல்ல இருண்டு அப்படியே கார் மேகமாக இருக்கும்.
அது மாதிரி கண்ணனுடைய திருமேனி இருக்கு. அந்த கார் மேகத்தில் மின்னல் வெட்டும், இடி இடிக்கும். அது மாதிரி கண்ணன் திருமேனியில் மின்னல் போல திருவாபரணங்களை சாத்தின்னு இருக்கானாம். அந்த கண்ணன் இப்போ இவாளோட பேசுகிறான் இல்லையா, அந்த பேச்சு இடி முழக்கம் மாதிரி இருக்கு. ஸ்வரேன உவாச்ச பகவான் பரிபூத ஆர்ணவத்வனிஹி அப்படின்னு ரகுவம்சம். பகவானுடைய குரல், அவதாரத்தில் தானே அதை கேட்க முடியும். பகவானுடைய குரல் எப்படி இருக்குமா, கடல் ஓசை இருக்கே அந்த முழக்கத்தை விட பன்மடங்கு அதிகமாக இருக்குமா, அவ்வளவு கம்பீரமாக இருக்கும் பகவானுடைய குரல் அப்படின்னு வாக்கியங்கள். இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. பகவானுடைய குரல், அந்த கண்ணன் பாலகனாக இருந்தாலும் அவனுடைய குரல் அப்படி முழக்கமாக இருக்குது. அதை கேட்குறார்கள். அந்த கணஷ்யாம ரூபனா அப்படி இவர்களோட சஞ்சரிச்சுண்டு பேசிண்டு விளையாடுறானே, அந்த கிருஷ்ண தரிசனம் இவர்களுக்கு கிடைக்கிறது. பெய்யும் மாமுகில் போல் வண்ணா, அதனால் அப்படியே வர்ணிக்கிறான் அந்த திருமேனிய. பெய்யும் மாமுகில் போல் வண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சரி, இது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பிரணய ரோஷம் காமிச்சாலும் இப்போ கொஞ்சம் வழிக்கு வந்துடுவா போல இருக்குது, கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா போல தெரியறது அப்படின்னு நினச்சிண்டு இப்படி வர்ணித்த உடனே, இப்படி ஆசையாக ஒரு வார்த்தை சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்திக்கிட்டையா போகிறான். முதல்ல ஆண்டாள் கிட்ட போகிறான். இப்போ ஏற்பட்ட வைஷ்ணவினி, வைஷ்ணவாலாம் அடியேன்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கணும். உடனே இவன் ஆண்டாள்கிட்ட போய் அடியேன் குடியேன் அப்படிங்கிறான். சும்மா சீன்றது, விளையாடுறது. அடியேன் குடியேன் அப்படின்னு தாழ்ச்சிகளை காட்டுறது மாதிரி அப்படியே தாசபாவத்தோடு ஆண்டாள்கிட்ட போய் நிற்கிறான். இன்னொரு பொண்ணு ஆண்டாள் கோஷ்டி, அவள்கிட்ட போய் அப்படியே விரலை கடிச்சுண்டு, சுட்டு விரலை வாயில் வச்சுட்டே கடிச்சுண்டே காலால் அப்படியே நிலத்தில் கோடிட்டுண்டே அவளை லஜ்ஜையோடு பார்க்குறான். இன்னும் சில பேர்கிட்ட போய் ஹனுமார் மாதிரி தாசபாவத்தோடு நிற்கிறான். இது போல் சில சேஷ்டைகளை பண்ணுறான். அப்படியே வினீதனா இவர்களுக்கெல்லாம் தாசனா கையாள் மாதிரி இருக்கான். கண்ணன் அப்படின்னாலே பெண்களுக்கு கையாள் அப்படின்னு வேறொரு இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். அப்படியே பெண்களுக்கு கிங்கரனாக இருப்பானாம். நாமெல்லாம் ராமானுஜ கிங்கரிங்கிற மாதிரி இவன் கண்ணன் அப்படின்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் கிங்கரன் அப்படிங்கிறது போல் நடந்துப்பானாம். இப்போ அதை காட்டுறான் இவாள்கிட்ட. பரவாயில்லையே, கொஞ்சம் ரோஷத்தை விட்டுட்டு என்கிட்ட பழம் விடுவேல் போல இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு இவாள்கிட்ட போய் சில சேஷ்டைகளை எல்லாம் பண்ணுறான், சில பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறான். எல்லாம் அப்படியே உருக்கிறது இவாளுக்கு. அதெல்லாம் பார்த்தா யாருமே கோபத்தை விட்டு சிரிச்சிடுவா. அப்படி சிரிப்பு வராப்பில் செய்கிறான் இவன். சில வேலைகளை செய்கிறான், சில தாழ்வுகளை காட்டி பேசுகிறான். அப்படியெல்லாம் பண்ணின உடனே உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரம்தான் கொளோ. அடுத்தது சொல்கிறா, நீ பேசுகிற பேச்சு குழையிறது, வளையிறது, நெளியறது, நீ பண்ணுற சேஷ்டிதங்கள் எல்லாம் அப்படியே எங்களை மயக்கிறது, உருக்கிறது. அப்படியே நாங்கள்லாம் நெகிழ்ந்து குழைஞ்சு போயிடுவோம். நீ சொன்னதை கேட்டுருவோம் போல இருக்கு. அப்படி தான் நீ பண்ணுற. அது எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ ஏதோ பொடி எடுத்துன்னு வந்திருக்க. இந்த வடக்கெல்லாம் கலர் பொடி தூவா ஹோலிங் போது, நம்ம பக்கங்களில் சூர்ணாபிஷேகம்னு பொடி தூவா. அது மாதிரி நீ ஏதோ ஒரு பொடி எடுத்துன்னு வந்திருக்க. அந்த பொடியை எங்கள் மேலே தூவிட்ட போல இருக்கு. அதனால தான் இந்த கோபத்தை விட்டு நாங்கள் உன்னை வர்ணிக்கிறது, உங்ககிட்ட குழையிறதுன்னு நாங்கள் இப்போ அந்த பிரணய ரோஷத்தை கைவிட்டுடுவோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு ஆண்டாள் கேட்குறா, அது என்ன பொடியா, உன் முகம் ஏதாவது பொடியா, பொடியை பூசின்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அம்மான் பொடி அப்படின்னு அந்த காலத்தில் ஒன்று உண்டாம். பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். அந்த காலத்தில் பிள்ளை பிடிக்கிறவர்கள் அப்படின்னு வீதியில் வருவார்கள். அவர்கள் குழந்தைகள்லாம் வாசலில் விளையாடின்னு இருக்கும்போது அந்த பொடியை அந்த குழந்தை மேலே தூவிட்டார்கள்னா அந்த குழந்தை அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி மாமா 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 அப்படின்னு கூப்பிட்டுண்டே அந்த பிள்ளை பிடிக்கிறவன் பின்னாடியே போயிடும். அம்மான் அப்படின்னா மாமான்னு அர்த்தம். அந்த பொடிக்கு அம்மான் பொடி அப்படின்னு பெயர் இருந்திருக்கு. அந்த காலங்களில் அப்படிலாம் குழந்தைகளை கடத்தின்னு போகிறது இருந்திருக்கு. அது மாதிரி உன்னுடைய முகம்தான் அம்மான் பொடின்னு நினைக்கிறேன். உன்னுடைய அந்த பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்கிறது. உன்னுடைய முகம் மாய மந்திரம் தான்களோ, நீ ஏதோ அம்மான் பொடியை எங்கள் மேலே தூவிட்ட போல இருக்கு. இல்லை ஏதாவது மந்திரம் கிந்திரம் பண்ணிட்டியா எங்களை, எங்களுக்கு என்னமோ ஆறுது, எங்களுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் குழையிறது, எங்களுக்கு என்னமோ புத்தி தடுமாறுறது, நீ என்னமோ பண்ணியிருக்க எங்களை இப்படியெல்லாம் சொன்ன உடனே அது எந்த பொடியாக வேணால் இருக்கட்டும், அதில் நீங்கள் மாட்டின்ட்டீங்களோ இல்லையோ, அகப்பட்டன்ட்டீங்களோ இல்லையோ, இனிமேல் தப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே போய் அந்த சிற்றில் அழிக்க பார்க்குறான். அப்போது ஆண்டாள் சொல்கிறா, என்ன எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சின்ட்டியா, உங்ககிட்ட மயங்கிடுவோன்னு நினச்சின்ட்டியா, நான் மட்டும் நினச்சேன்னா ஒரு வார்த்தை சொல்லி உன்னை ஊரில் தலை காட்ட முடியாமல் பண்ணிடுவேன்.
நீ விளையாடுற விளையாட்டெல்லாம் ஏதோ பாலலீலைன்னு நினச்சிட்டு இருக்கா இந்த ஊர்க்காரா. பண்ணுறதெல்லாம் ராசலீலை. நீ பண்ணுறது எங்களோட நீ விளையாடுறதெல்லாம் ராசலீலை, குறவை கூத்து. நீ எப்படிலாம் தொடர, எங்கெல்லாம் தொடர, எங்களை எங்கெல்லாம் பார்க்குற, எங்ககிட்ட என்னெல்லாம் ரகசியமாக பேசுகிற, எல்லாத்தையும் போய் ஒரு வார்த்தை நான் ஊரில் சொன்னேன், அவ்வளோதான். நீ தலையில் முக்காடு தான் போட்டுக்கணும். நீ வெளியில் நடமாடவே முடியாது. அப்படி பண்ணிவிடுவோம் நாங்கள். பண்ண வேண்டிதானே? ஏன் இங்கே என்கிட்ட உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கீங்கோ? போய் பண்ணுங்கோல. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. உன் மேலே ரொம்ப இரக்கம்னு எல்லாம் நினச்சிக்காத, வேற ஒரு காரணம் இருக்குது. இந்த ஊரார் என்ன நினச்சின்னு இருக்கா, இந்த கண்ணன் குழந்தை தானே, சின்ன நவநீத கிருஷ்ணன் குழந்தை, வெண்ணை மாதிரி அவனுக்கு மனசு. அவனுக்கு இந்த ஆண்டாள் கோஷ்டியை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியல. என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கோங்கோடின்னு அவன் இவா கோஷ்டிக்குள்ளே பூந்து பூந்து விளையாடுறான். குழந்தை தானே, சேர்த்துண்டா என்ன இந்த பொண்ணுங்கள்லாம், இந்த சிறுமிகள்லாம் ரொம்ப பிகு பண்ணிக்கிறது, ரொம்ப அலட்டிக்கிறது. அவனை இங்கே வராதடா, எங்கள் மண் வீட்டை கலைக்காதடா, போடா அந்தண்டங்கிறது. அவன் இடத்துல இப்படி எப்போ பாரு இவெல்லாம் ஒரு விளக்குறது, அவனை வெய்யறது, அவன் இடத்துல போய் சண்டை போடுறது, டூ விடுறது அப்படின்னு இப்படியே பண்ணுறதுங்களே. இதுங்கெல்லாம் ரொம்ப பொல்லாத்தனம் ஜாஸ்தியாக போச்சு இந்த சிறுமிகளுக்கெல்லாம். இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கே ரொம்ப பொல்லாத்தனம் ஜாஸ்தியாக போச்சு. நொய்யர் அப்படின்னா புண்மை உடையவர்கள்னு அர்த்தம். ரொம்ப புள்ளியராக இருக்கா இவாள்லாம், ரொம்ப சில்லியாக இருக்கான்னு சொல்லுவோமே, அதான் ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறான். அவன் குழந்தை, அவன் இவாளோட விளையாடணும்னு ஓடி வரான். கூட சேர்த்துண்டு கையை கவுத்துண்டு விளையாடாமல் என்னமோ ரொம்ப பிகு பண்ணுறதும், அலட்டிக்கிறதும், போடா அந்தண்டங்கிறதும், சிற்றில் கலக்காதங்கிறதும் என்ன ரொம்ப ஓவர் வாயா போச்சு இதுங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஊர் நினச்சின்னு இருக்கு. அதனால நான் பேசாமல் இருக்கேன். நான் போய் புகார் பண்ணினாலும், உன்னை பற்றி நாங்கள் போய் ஏதானும் புகார் பண்ணினாலும் அவள் இப்படி தான் எங்களை சொல்லுவா. அதனால் நாங்கள் பேசாமல் இருக்கோமே ஒழிய உன் மேலே ரொம்ப இரக்கம் நல்லா நினச்சிக்காத, நீ பாவம் நினச்சிட்டு தான் சொல்லாமல் இருக்கோன்னு நினச்சிக்காத அப்படின்னு ஆண்டாள் சொன்ன உடனே கண்ணனுக்கு ஹிருதயம் புரியாதா என்ன? அவன் என்ன வாயவா பார்க்குறவன், பாவகிராகி ஜனார்தனகா, மனசை கவனிக்கிறவன். இவன் மனசை பார்க்குறான். இவாளுக்கும் இதெல்லாம் வேண்டிருக்கு. இவன் அங்கே தொடுறதும் இங்கே தொடுறதும், இவாளை பார்த்து கண்ணை சிமிட்டுறதும், இவாள் இடத்துல ரசமாக பேசுகிறதும், இதெல்லாம் இவாளுக்கு வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த வஸ்து பரவஸ்துவாச்சே, சாதாரண பிராகிருத சரீரம் இல்லையே, அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகம். அவனுக்காக தானே இந்த பாடம். இவாளுக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கு. ஊரில் போய் சொல்லிட்டா அவள் தடுத்துடுவா. அதனால தான் இவள் சொல்லாமல் இருக்கா. தன் மேலே உள்ள அன்பினால தான் சொல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது கண்ணனுக்கு புரிஞ்சிருது. உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். நாங்கள் ஒரு சொன்னால் வெளியில் தலகாட்ட முடியாமல் பண்ணிடுவோம். இருந்தாலும் வேற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னு பொய் காரணத்தை சொன்ன விட்டு கண்ணன் உண்மை காரணத்தை புரிஞ்சுட்டான். அதனால அவன் அதை புரிஞ்சுண்டது காட்டும்படியாக அன்போடு இவர்களை ஒரு பார்வை பார்க்குறான். நீங்கள் வாய் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு அன்போடு ஒரு பார்வை பார்த்தான். செய்ய தாமரை கண்ணினாய் புண்டரிகாட்சா, இப்படி பார்த்து பார்த்தே எங்களை வதம் பண்ணுறியே. பெரியோர்கள்லாம், பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள். எம்பெருமான் அடியார்களை தோற்பிக்கும் துறை திருக்கண்கள், தோற்றவர்கள் இழியும் துறை திருவடிகள் அப்படின்னு. அடியார்களை அப்படி இழுக்கிறதுக்கு அவன் வீசுகிற வலையே அந்த கண்கள் தான். செய்ய தாமரை கண்ணினாய் அரவிந்தாட்சா, புண்டரீகாட்சா, புஷ்கராட்சா, இப்படி பார்த்து பார்த்தே எங்களை வதம் பண்ணுற. எங்கள் சிற்றில் சிதையேலே, உன்னுடைய கண்ணால் நீ இப்படி ஒரு ஓரப்பார்வை கடைக்கண் வீச்சு அப்படி அந்த திருக்கண் நோக்கு வீசினியானா எங்களுக்கு மனசெல்லாம் என்னமோ அப்படியே திரவிச்சு போயிடுறது, அப்படியே உருகி போயிடுறது. அப்படியே திடவஸ்துவாக இல்லை, அது அப்படியே உருகிடுறது, மனம் உள்ளம் குழஞ்சிருது அப்படியே. அதனால நாங்கள் சிற்றில் அழைக்கிறதுல உள்ள உறுதியை விட்டுடுவோமோன்னு எங்களுக்கே பயமாக இருக்குது. அதனால எங்கள் உறுதியை குலைக்காத, எங்கள் சிற்றில் சிதையேலே அப்படிங்கிறான். கொஞ்சம் பிரணய ரோஷத்தை லேசாக கைவிடுவா போல இப்படி ஒரு அர்த்த புஷ்டி உடைய பாசுரம் இது. அடுத்த பாசுரம், 5வது பாசுரம். வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தள்ளி நாங்கள் இழைத்த கோலமழித்தியாகிலும் உந்தன் மேல் உள்ளம் ஓடி உருகல் அல்லால் உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய் கள்ள மாதவ
பார்த்தன கண்கள் அல்லவே. வெள்ளை நுண்மணல் கொண்டு நாங்கள் என்ன பண்ணினோம் தெரியுமா? நிலாவை எடுத்து பூமியில் பரத்தின மாதிரி நல்ல வெள்ளை வெளையர்னு கோலமாவு, நல்ல வெள்ளை வெளையர்னு மணல் அதெல்லாம் போட்டு இந்த பூமியில் பரத்தி நல்ல நைஸ் மண், நுண்மையான மண், நல்ல அப்படியே பட்டு மாதிரி இருக்கும் காலை வச்சா, அந்த மாதிரி மண்ணை எடுத்து பூமியில் போட்டு தெளித்து இந்த சிற்றில் கட்டியிருக்கோம். அந்த வண்டல் நுண்மணல்லாம் எடுத்துட்டு வந்து காய வச்ச போதே சல்லடை போட்டு சலிச்சு அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் இல்லாமல் நல்ல நைஸ் மண்ணாக எடுத்தோம். ஏன் தெரியுமா? சின்ன கல், பருக்கை கல் இருந்தால் கூட காமன் நடந்து வர்ற வழியில் கால் பட்டா உறுத்துமே. அவெல்லாம் உன்ன மாதிரி கல்யாண குணக்கடலா என்ன? அசங்கேய கல்யாண குணகணங்கள் உடையவாளா? சட்டுன்னு கோவிச்சுக்கிறவா. கோவிச்சுட்டு எத்தையாவது சாபத்தை போட்டுட்டு போயிட்டா கஷ்டம் அப்படின்னு நினச்சிண்டு நாங்கள்லாம் அப்படியே நைஸ் மண்ணாக நல்ல நுண்மணலாக அதெல்லாம் சலிச்சு எடுத்து அதெல்லாம் போட்டு இந்த பூமியில் தெளித்து நாங்கள் அழகாக ஒரு சிற்றில கட்டியிருக்கோம். வெள்ளை நுண்மணல் கொண்டு நீ என்ன நினச்சின்னு இருக்க? நான் தான் பெரிய விசித்திரமான சிருஷ்டி பண்ண வல்லவன் அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடு இருக்கியே. நாங்கள் சிற்றில் இழைக்கிறதுலையே எவ்வளவு வைச்சித்திரியத்தை காட்டியிருக்கோம் பார்த்தியா? நாங்கள் இழைக்கிற இந்த மணல் வீடு இருக்கே, இதுலேயே நாங்கள் எவ்வளவு வைச்சித்திரியத்தை காமிச்சிருக்கோம் பார். எங்கள் சிற்றில் விசித்திரமான சிற்றில், அப்படியே ஒரே மாதிரி இருக்காது, சீருடை மாதிரி ஒரே விதமாக இருக்காது. அப்படியே ஒரு சிற்றிலும் ஒரு பொம்மநாட்டியும் ஒரு சிறுமியும் வைச்சித்திரியங்களை காட்டி காட்டி கட்டியிருக்கோம். சிற்றில் விசித்திரப்பட வீதி வாய் தள்ளி நாங்கள் இழைத்த கோலம். இப்படியெல்லாம் நாங்கள் இந்த வீதியில் சிற்றில் இழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே இந்த சிற்றில் இருக்கிற அழகை பார்த்தா இதை அழிக்கணும்னு கல்லெஞ்சக்காரனாக இருக்கிற உனக்கு கூட தோணாது. நீ இன்னும் இதை குனிஞ்சு பார்க்கவே மாட்டேங்கிற, அப்படியே மெதப்பாக நடந்து போகிற, ஆகாசத்தை பார்த்துட்டே சஞ்சரிக்கிற, மெதப்பாக நடக்கிற. கொஞ்சம் குனிஞ்சு எங்கள் சிற்றில் பாறேன். பார்த்தா இது இருக்கிற வைச்சித்திரியத்தை பார்த்தா அடாடா என் சிருஷ்டி தோத்துது, கோதையினுடைய சிற்றில் எத்தனை அழகுன்னு நீயே நினைப்ப, கல் நெஞ்சு நீயே நினைப்ப, பாறை கொஞ்சம் அப்படிங்கிறான். இதனுடைய அழகை பாரு, கண்ணால் பார்த்துட்டா இதை நீ அழிக்க மாட்ட அப்படின்னு விட்டு கண்ணன் என்ன பண்ணா, நான் அப்படித்தான் அழிப்பேன். அழிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கோ? அது என்ன வேணால் அழகாக இருக்கட்டும், நான் அப்படித்தான் அழிப்பேன். அழிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கோ? என்ன பண்ண போகிறோம்? அழித்தி ஆகிலும் உந்தன் மேல் உள்ளமோடி உருகளல்லால் உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய். என்ன பண்ணிட போகிறோம்? நீ சிற்றில் அழிக்கிறது கூட எத்தனை அழகாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வழிய போகிறோம், உன்னை பார்த்து பார்த்து உருக போகிறோம், உன் மேலே மையல் கொண்டு மயங்க போகிறோம் அப்படிங்கிறான். உடனே கண்ணன் அவளை ஒரு பார்வை பார்க்குறான். உண்மையா இவாளுக்கு அந்த ரோஷம் போயிடுதா அப்படின்னா அப்படி போல, அப்படியெல்லாம் ரோஷத்தை சட்டுன்னு கைவிடுறவோ இல்லை ஆண்டாள். உள்ள அப்படியே பிரணய ரோஷம் பெருக்கெடுக்குது. ஆனாலும் வெளியில் காட்டிக்காம இப்படியெல்லாம் குழஞ்சு பேசினாலாவது இவன் விடுவானா, சிற்றில் அழிக்காமல் இருப்பானாங்கிறதுக்காக பேசுகிறான். உன் மேலே அப்படியே மனசு உருகி போய் நீ பண்ணுற ஒவ்வொரு காரியத்தையும் நீ சிற்றிலையே அழிச்சா கூட நாங்கள் ஆசையாக பார்த்துன்னு இருப்போமே ஒழிய நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொன்ன விட்டு கண்ணனுக்கு ஒரே பெருமை. உடனே என்ன பண்ணுறான், அப்படியே நெஞ்ச நிமித்திண்டு திருமார்பு அழகெல்லாம் காட்டிண்டு கஜசிம்மகதி வீரோ சார்தூல விஷபோகமோ அப்படின்னு தன்னுடைய சதுர்கதிகளை எல்லாம் காட்டிண்டு இவா எதிர அங்கேயும் இங்கேயும் சஞ்சரிச்சுண்டு முன்னடை போட்டு பின்னடை போட்டு எங்கேயோ பராக்கு பார்க்குற மாதிரி பார்த்துண்டு கேசபாசங்களை எல்லாம் சீர்திருத்திண்டு சில சேஷ்டைகளை இவா எதிர பண்ணுறான். அப்போ ஆண்டாள் சொல்கிறான், கள்ள மாதவா கேசவா. கள்ள மாதவன் அதாவது லக்ஷ்மிநாதா. மாதவன் அப்படின்னா பெரிய பிராட்டிக்கு மணவாளன், லக்ஷ்மிநாதன் அர்த்தம். லக்ஷ்மிநாதான்னு கூப்பிடுறா. ஏன்னா நீ மாதவனா பெரிய பிராட்டியினுடைய நாதனா இருக்கிறது எங்களுக்கு உதவும்னு நினச்சோம். ஆனால் அதுவும் எங்களை வருத்தறதுக்கே விஷயமாயிடுது, அதுவும் எங்களை நலியறதுக்கு தான் ஹேத்துவாயிடுது. அதனால் நீ ரொம்ப பெரிய லக்ஷ்மிநாதன்னு கர்வத்தோடு திரியிற. சரி, நீ கேசவனாக அழகிய கேசபாசங்களோடு இருக்கிறதாவது நாங்கள்லாம் ஈடுபட்டு அனுபவிக்கிறதுக்கு விஷயம்னு நினச்சோம். நாங்கள்லாம் நல்ல பூத்தொடுத்து உன்னுடைய குழலில் சூட்டி அழகு பார்க்கறது, உன்னை ரசிக்கிறது அப்படின்னு அதற்கு விஷயம்னு நினச்சோம். நீ கேசவனாக இருக்கிறது, நல்ல குழல் அழகனாக இருக்கிறது. ஆனால் அதுவும் இப்போ என்ன தெரியறதுன்னா நீ அந்நியபரன், உன்னுடைய குழலை கவனிச்சுட்டே அப்படியே பராக்கு பார்த்துட்டே வந்து எங்கள் சிற்றில் அழிக்கிற, அதுக்கு விஷயமாயிடுது.
அதுவும் எங்களை வருத்துறதுக்கே விஷயமாயிடுது. வேணும்னே கண்டுக்காத மாதிரி பராக்கு பார்க்குற மாதிரி பார்த்துண்டு கேசத்தை சீர்திருத்துற மாதிரி திருத்திண்டு நீ எங்கள் சிற்றில் அழிக்கிறியே, அதுக்கு விஷயமாயிடுது. கள்ள மாதவா கேசவா, உன்னுடைய கள்ளத்தனம்லாம் தெரியாதா? நெஞ்ச நிமித்திண்டு மாதவன்னு நடந்துட்டே எங்கள் சிற்றில் அழிக்கிற, கேசத்தை சரி பண்ணுற மாதிரி அப்படியே பராக்கு பார்த்துட்டே எங்கள் சிற்றில் அழிக்கிற. ஆக மொத்தம் நீ மாதவனாக இருக்கிறதோ கேசவனாக இருக்கிறதோ எங்களுக்கு உதவுறதுக்கு இல்லை, எங்களை போட்டு படுத்துறதுக்கு தான், எங்களை ஹிம்சிக்கிறதுக்கு தான் போல இருக்குது. கள்ளத்தனம் எல்லாம் உங்ககிட்ட பொய் நம்பினே உனக்கு பேர். ஏலா பொய்கள் உரைப்பான், எல்லாம் கள்ளத்தனமாக இருக்கு உங்ககிட்ட. உன் முகத்தனை கண்கள் அல்லவே. சில பேர் அப்படியே எத்தையானும் பார்த்துட்டே நடந்தான்னா, ஆகாசத்தை பார்த்துட்டே நடந்தா கண் என்ன ஆகாசத்துலையா இருக்குன்னு கேட்பான். அது மாதிரி இங்கே ஆண்டாள் கேட்குறா, உன் முகத்தில் இருக்கிறது கண்ணு தானா? கண்ணை எங்கே வச்சுன்னு இருக்க? மாலை கண்ணு பீலி கண்ணு மாதிரி இருக்குது, அதில் பார்வையும் இல்லை தயையும் இல்லை. மாலை கண் வந்தவர்களுக்கு கண்ணு முகத்தில் இருக்குமே ஒழிய பார்வை இருக்காது. அது மாதிரி மயில் பீலியில் கண் போல ஒரு உருவம் இருக்குமே ஒழிய பார்க்க அழகாக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும், ஆனால் அதில் பார்வை இருக்காது, இறக்கமும் இருக்காது. அது மாதிரி தான் உன் கண்ணும். உன்னுடைய கண்ணு அப்படியே உன் முகத்தனை கண்கள் அல்லவே. அது கண்ணே இல்லை, அதுக்கு வேற ஏதானும் பேர் வைக்கணும். கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு அப்படிங்கிறா பின்னாடி. அதுக்கு அது ஒரு வலை, அது ஒரு கயிறு, அதுக்கு இந்த பேரை தான் வைக்கணும். உன் முகத்தில் 2 இருக்கே தாமரை மாதிரி, அதற்கு வலை கயிறுன்னு தான் பேர் வைக்கணும். ஏன்னா அதை வீசி நீ எங்களை போட்டு நலியறிய ஒழிய அது எங்கள் விஷயத்தில் இரக்கத்தை காட்டவோ கருணையை காட்டவோ ஒரு கிருபையை காட்டவோ அது ஹேத்துவா இல்லையே. அதனால் உன் முகத்தில் இருக்கிறது கண்ணே இல்லை. எம்பெருமான் பகவான் புண்டரீகாட்சனை வேதம் எப்படியெல்லாம் ஸ்துதி பண்ணுறது, சயேஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே அப்படின்னு எல்லாம் ஸ்துதி பண்ணக்கூடிய எம்பெருமானை நம்முடைய கோதை பிரணய ரோஷத்தினால பகவானை இப்படி வார்த்தையாடி சாடு வார்த்தைகளால் இப்படியெல்லாம் தன்னுடைய ஊடர் பேச்சுக்களால் பேசி நமக்கு இந்த உயர்ந்த திருமொழியை அனுகிரகம் பண்ணி இருக்கிறாள். ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் பெரியாழ்வாருடைய திருவடிவாரங்களை சேவித்து கொண்டு ஜீயர் சுவாமி அவர்களுடைய திருவடிவாரங்களையும் வணங்கி கொண்டு நாச்சியார் திருமொழியில் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை தொடர்ந்து பெறுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.